வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தொடர் மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். காஞ்சி சங்கர மடத்தினுடைய புதிய பீடாதிபதியாக ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்யா விட்டுட்டீங்க. ஸ்ரீ சத்ய சங்கரேந்திர சரஸ்வதி 71வது பீடாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட பயங்கர ஒரு கொண்டாட்டம் அல்லது ஒரு உணர்ச்சி, இப்போ ஒரு ஆன்மீக என்ன சொல்றது, அந்த ஹைய போய் தொட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்பட்டது. பெரிய முக்கியஸ்தர்கள் பலரும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வந்து ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. பாண்டியெல்லாம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அப்போ வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, ஒரு மினிஸ்டர் வந்து என்ன சந்திச்சாரு, அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாரு. அவர் வந்து என்ன சந்திச்சாரு. அப்போ எனக்கு பின்னாடி வந்து ஒரு போட்டோ இருந்தது. அவர் யார் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டாரு. அவர் உங்களுக்கு தெரியலையா அப்படின்றது நான் கேட்டேன். தெரியல அப்படின்னாரு. பார்த்தா மகாபெரிவாவோட போட்டோ இருந்தது, அல்லது காஞ்சி மடத்தை சம்பந்தப்பட்ட ஒரு பெரியவருடைய புகைப்படம். அவர் தெரியல, அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்காரு அப்படின்ற சொல்லியிருந்தாரு. அப்போ அதை நான் பார்க்கும்போது யாரு இவங்களுக்கும் இப்ப எனக்கும் சின்ன வயசுல இருந்து அதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க தமிழ்நாட்டுல குடிமகனா இருக்கு. ஆமா, எப்படி ஒரு ரெலவென்ஸா, என்ன ரெலவென்ஸா எனக்கு புரியல. அறநிலையத்துறை அமைச்சருக்கு அவர் தெரிஞ்சிருக்கணுமான்னு எனக்கு தெரியல. காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதிகள் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு, தமிழ் மக்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்ற கேள்வி வந்து கொடைய ஆரம்பிச்சது என்ன. பட் அது சம்பந்தமா பேசுறதுக்கு பெருசா வாய்ப்பு இல்லை. இப்ப இவர் பொறுப்பேற்று இருக்கிறதுனால எனக்கு அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி, பொறுப்பேற்று இந்துல இருந்து எல்லா பத்திரிகைகளையும் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் அவ்வளவு முக்கியமானவரும் அறநிலையத்துறை அமைச்சருக்கு தெரியல. ஆமா, அதுதான் முக்கியமான விஷயம். இவங்க யாரு, இவங்களுடைய பவர் அப்படின்றது என்ன, இவங்க எதை கண்ட்ரோல் பண்றாங்க, யார் இவர்களை சந்திக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. முதல்ல இந்த காஞ்சி மடம் அது எப்படி உருவானது, காஞ்சி மடத்தினுடைய பின்னணி. நீங்க கூட ட்ரைப்ஸ்ல ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. உங்களை வண்டியா திட்டி பயங்கரமா விமர்சனம் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. அதுல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். விமர்சனமா வசவு சரி, எப்படி நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்கலாம், வேற மதத்தை பத்தி போய் பேசுவியா, வேற விஷயங்களை பத்தி பேசுவியான்றதை அவங்க கேட்டிருக்காங்க. அதுல நீங்க என்ன பேசுங்க நான் பார்க்கல. எனக்கு வந்து இதனுடைய ரெலவென்ஸ் என்ன, தமிழ்நாட்டுக்கு இதனுடைய ரெலவென்ஸ் என்ன, தமிழ் மக்களுக்கு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் தான். அதை கேட்டதுனாலதான் அப்படி திட்டி இருக்காங்க. அப்படியா? என்ன உங்களால இந்த நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்றத அவங்க வரலாறுல இருந்து அதை கேட்டது இருக்கு இல்லையா, அதனாலதான் அப்படி திட்டி இருக்கிறாங்க. மற்றபடி நானும் பார்த்தேன் கீழே வந்திருக்கிற இந்த கமெண்ட்ஸை. ஏதாவது நீ சொல்லியிருக்கிறது பொய், உண்மைக்கு மாறானது, அல்லது கேவலமாக பேசியிருக்கு, ஏதாவது ஒரு ஆதாரம், அது மாதிரி எதுவும் இல்லை. மிஞ்சி போனால் இதான் கிறிஸ்தவனை திட்டுவியா, முஸ்லீமை திட்டுவியா, பெரியார் யோக்கியமா, இந்த மாதிரி டைப்பில். அப்புறம் என்னை பற்றி தனியாக திட்டி இது மாதிரி தான் இருக்குதே தவிர அதில் எதுவும் இல்லை. அது வந்து அவர்களுடைய பரிதாப நிலையை வந்து குறிக்கிறது. இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி இது எங்கேருந்து தொடங்குது. இப்போ இந்த மடத்தில் இவர் பதவியேற்று இருப்பது எல்லா முக்கியமான செய்தி, எல்லாரும் முதல் பக்கத்தில் வர வேண்டிய செய்தியா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு வேலிட் கொஸ்டின். இது நாட்டில் இப்போ நிறைய ஆதீனங்கள் இருக்குது, வெவ்வேறு மடங்கள் இருக்குது, நிறைய சாமியார்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மட்டும் என்ன அப்படி முக்கியத்துவம் என்றால் இவங்களுடைய கம்யூனிட்டி அது மாதிரியான இது. ஒரு சரியாக சொன்னாக்க சங்கர மடம் அப்படின்றது பிராமண சங்கத்துக்கு ஆதி முதல் பிராமணர் சங்கம்னு வச்சுக்கலாம். ஜாதி சங்கங்கள்லாம் தோன்றதற்கு முன்னாடியே உருவான ஒரு ஜாதி சங்கம். அதாவது நான் சொல்ல வர்றது, இந்த பார்ப்பன சமூகத்துக்கு சித்தாந்த வழிகாட்டக்கூடிய ஒரு தலைமை பீடம். இதை நான் சொல்றத அவங்க கோவப்படலாம். நாங்கள் இந்துவுக்கே ஜெகத்குரு அப்படின்னு சொல்லலாம். அது அவங்க சொல்றது எப்படின்னாக்கா, மொத்த சமூகத்துக்கும் வழிகாட்டக்கூடியது பிராமண சமூகம். பிராமண சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய மடம் இதுன்னாக்கா, அப்போ உலகத்துக்கே நாங்கள் தானே வழிகாட்டி அப்படின்ற மாதிரி அந்த புரிதலில் தான் அவங்க பேசுகிறாங்க. உண்மையில் நம்முடைய பார்வையில் அது அந்த கம்யூனிட்டிக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு தலைமை பீடம். இப்போ அது வழிகாட்டுறதுன்னா என்ன, இது பெரிய கேள்வி. என்ன எதுக்கு வழிகாட்டுறாங்க? ஆமாம், இது சங்கர மடம் அப்படின்றதனுடைய தோற்றம் என்ன, அது வந்து ஆதிசங்கரிலிருந்து வரணும். ஆதிசங்கரர் அவருடைய மிக முக்கியமான அவருடைய கான்ட்ரிபியூஷன், சாதனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. மதம் அப்படின்றது இப்போ இந்து மதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இந்து மதம் அப்படின்னு ஒன்று இல்லை. அதற்கு முன்னால் 6 மதங்கள், ஷண்மதங்கள் அப்படின்னு சொல்கிறது. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், அப்படி சௌரியம், இந்த மாதிரி. அதாவது சைவம் என்பது சிவனை வழிபடுவது, வைணவம் விஷ்ணு பெருமை வழிபடுவது, சாக்தம் தேவியை வழிபடுவது, கௌமாரம்
முருகனை வழிபடுவது, இப்படி அந்த கணாபத்தியம் கணபதியை வழிபடுவது அப்படி இருந்தது. இது ஒருத்தர் எதிரிகளாக, இது ஒவ்வொன்றும் ஒரு மத பிரிவாக இருந்தது. இப்போ சமணம் பௌத்தம் மட்டும் இல்லை, இதெல்லாமே ஒரு மத பிரிவாக இருந்தது. இவர்களுக்குள்ள இருந்த இது ஒரு புறம் இருக்கும்போதே சமூகத்தினுடைய ஒழுங்காக 4 வர்ணம் இருந்தது. இப்போ பார்ப்பனர்கள்லேயே 6 மதங்களையும் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், அல்லது சத்திரிய வைசிய வர்ணங்கள் இருக்காங்க இல்லையா, அதுலேயே இந்த 6 மதங்களையும் சேர்ந்த பிரிவினை இருந்தது. இந்த ஷண் மதங்களை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு முயற்சியை ஆதிசங்கரர் செய்தார். அதுக்கு ஒரு கோட்பாடை உருவாக்கினார். பௌத்தத்தால் பிராமண மதம், இதெல்லாம் இந்த 4 வர்ண அமைப்பு முறையை ஏற்றுக்கொள்பவர்கள் பிராமண மதத்தை சார்ந்தவர்கள். அந்த பிராமண மதத்துக்குள்ள இது வழிபாட்டு பிரிவுகள் இப்படி இருந்ததை அவர் ஒன்றுபடுத்தினார் என்பது ஆதிசங்கரருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக வரலாறு சொல்லுகிறது. அந்த ஜீசஸ் முகமது மாதிரி எடுத்துக்கலாமா, அந்த சமூகத்தை திருத்தி அவங்க ஒரு மதத்தை உருவாக்குற மாதிரி. ஜீசஸ் மதத்தை உருவாக்குனதோ நபிகள் நாயகம் உருவாக்குனதோ வேற கான்டெக்ஸ்ட். ஜீசஸ்ன்றவர் ரோமானிய அடிமைகளாக இருந்தவர்கள். அடிமைகளின் அழுகுறலுக்கு ஒரு நிவாரணமாக, அதுக்கு ஒரு தீர்வாக அவர் வராரு. நபிகள் நாயகம் காலத்தில் நிறைய பழங்குடி குழுக்களாக ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தவங்கள ஒன்றுபடுத்தி ஒரு ஒழுங்கு நாகரிகமாக்குறாரு கொண்டு வர்றது. அது அல்ல இது இந்து மதம் என்பது அம்பேத்கருடைய வரியில் சொன்ன ஒரு பீனல் கோட். இந்த 4 வர்ண அமைப்பு முறை தான் இவர்கள் சொல்லுகின்ற இந்து மதம் என்று இன்று அழைக்கப்படுகின்ற அன்றைய பிராமண மதம். இந்த பிராமண மதத்துக்கு மாற்றாக வந்தது பௌத்தம், சமணம் போன்ற பிற மதங்கள். இந்த பிராமண மதத்துக்குள்ளே இருந்த வழிபாட்டு முறைகள் தான் இப்போ நான் சொல்கிற இந்த சைவ வைணவ பிரிவினைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ஒன்றுபடுத்தியவர் அத்வைதம்னு ஒரு கோட்பாடை உருவாக்குறார். அது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று, ஜீவாத்மா பரமாத்மாவை கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்றது அவருடைய கோட்பாடு. துவைதம் என்பது ரெண்டும் வேற வேற அப்படின்ற கோட்பாடு, அது மாத்வர். அதற்கு பின்னால் விசிஷ்டாத்வைதம் என்பது ராமானுஜருடைய கோட்பாடு. இப்படி போகுது. இந்த ஆதிசங்கரர் 4 மடங்களை இந்தியா பூரா சுற்றுப்பயணம் செய்கிறார். கேரளாவில் காலடியில் பிறந்தவர், எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து பலரோடு இந்த விவாதம் நடத்துவதாக சொல்லி கருத்து ரீதியாக இந்த அத்வைத கோட்பாடை. அவர் எந்த காலகட்டம்? அவருடைய காலகட்டம் அவர் 7, 8ஆம் நூற்றாண்டு சொல்ல. அவர் இப்படி போயிட்டு 4 மடங்களை நிறுவுகிறார். 4 வேதங்களுக்கு 4 மடங்கள். மேற்கே துவாரகையில் சாமவேதம், அதற்கு துவாரகா பீடம். கிழக்கே ரிக்வேதத்துக்கு என்ன, தெற்கே சிருங்கேரி, அது எஜுர்வேதத்துக்கு. வடக்கே அதர்வண வேதம், அதுக்கு ஜோதிர்மடம். ஜோதிர்மடத்தினுடைய சங்கராச்சாரியார் தான் அவிமுக்தானந்தான்றவர். அவர் பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ராமர் கோயில் கட்டும்போது இதெல்லாம் சரியில்லை, கட்டி முடிக்காத கோயிலுக்கு இதெல்லாம் பண்ணுறது தப்பு, இதுக்கு நான் வரமாட்டேன் சங்கராச்சாரியம் சொன்னாங்க. இவர் பேசினதன் விளைவாக கும்பமேளா குளிக்க போன இடத்துல போலீஸை வச்சு வெளுத்துட்டாங்க அவரை. வீடியோலாம் இருக்குது அவர் அடிச்சது. அப்படியா? இப்போ பகல்காம் தாக்குதலை ஒட்டி அவர் திரும்ப பேசியிருக்காரு. சவுக்கிதார்ன்றாங்க, இது மாதிரி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, காவல்காரன் இருந்தால் காவல்காரன் தானே முதல்ல செத்துருக்கணும், ஆனால் பயணிகளை காவல் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் எப்படின்னு கடுப்பில் அவர் பேசியிருக்கார். சரி, ஓகே. இந்த 4 மடங்கள் இருக்குது. இந்த 4 மடங்களில் சேராத 5வது தான் காஞ்சி மடம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த 4 மடங்களை சேர்ந்த சங்கராச்சாரியார்களும் காஞ்சி மடத்தை சங்கரரால் நிறுவப்பட்ட மடமாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா அவரு தான் கடைசியா இவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 4 மடத்தை நிறுவிட்டு கடைசியா செட்டில் ஆனது இந்த மடத்துல இல்ல. அவர் இறுதியாக மரணம் அடைந்தது, சமாதி அப்படின்றது கேதார்நாத்தில், அங்கே அவருக்கு சமாதி இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, காமாட்சி அம்மன் கோயிலில் தான் அவர் சமாதி அடைந்தார், இங்கே தான் இருக்கு. அது எப்படிங்க கோயிலுக்குள்ள சமாதி அப்படின்னு ஒன்று இல்லை, சமாதி இல்லை சந்நிதின்ட்டாங்க. இப்படி புரட்டி இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த இவருக்கு சந்நியாசம் வழங்கிய அந்த இதில் கூட அந்த ஆதிசங்கரர் இதுக்கு முன்னால் நின்று வழிபட்டு இதெல்லாம் செய்வாங்க. இது மட்டுமல்ல பிரச்சனை. இந்த 4 மடங்களும் ஆதிசங்கரர் 7, 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறாங்க இந்த வரலாற்று இது. இவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 2500 வருஷத்துக்கு முன்னால்
ஆதிசங்கரன் இவங்க ஒரு புது இந்த 2500 அப்படின்றத யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆதிசங்கரர் 7-8ஆம் நூற்றாண்டுன்றதுக்கு வேற நிறைய வரலாற்று தரவுகள், தொடர்ச்சி இருக்கு, வரலாற்று நூல்கள், ஆதாரங்கள் இருக்கு. அது மட்டும் அல்ல, அவருடைய கான்டெம்பரரி வந்து நம்ம தேவார நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரை அவர் திராவிட சிசுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆரிய திராவிட விவாதத்தில் இது சொல்லுவாங்க. அவர் வந்து யார், ஆதிசங்கரர் திருஞான சம்பந்தரை திராவிட சிசுன்னு சொன்னதாக குறிப்பிடுவார்கள். அதோட 19ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய எந்த ரெக்கார்டுலையும், ஓலைச்சுவடியில், செப்பு பட்டயத்தில், கல்வெட்டில், எதுலேயும் காஞ்சிபுரத்தில் ஒரு மடம் இருந்ததாக எந்த குறிப்பும் கிடையாது. மிச்ச மடத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சிருங்கேரி மடத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி மிக முக்கியமான சமீப வரலாறு அப்படின்றது என்னன்னா, திப்பு சுல்தான் காலம். திப்பு சுல்தான் வந்து சிருங்கேரி மடத்துக்கு, அது கர்நாடகாவில் தானே இருக்குது சிருங்கேரி, அதனுடைய ஒரு புரவலராக இருந்திருக்கார். அவர் ஆட்சியின் கீழ், அவர் முஸ்லீமாக இருந்தாலும் திப்பு சுல்தான் மீது வெள்ளைக்காரர்களோடு சேர்ந்து மராத்தியர்கள் படையெடுக்கிறாங்க, கூட்டணி வச்சுக்கிட்டு. யார், பேஷ்வாக்கள் தான், அதாவது இன்றைய ஆர்எஸ்எஸ்ஸின் முன்னோடிகள். அவங்க படையெடுக்கும்போது சிருங்கேரி மடத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அது யார், இஸ்லாமியர்கள் அல்ல, பேஷ்வாக்கள், மராத்திய மன்னர்களாக இருந்த பேஷ்வாக்கள் கொள்ளையடிக்கிறாங்க. அப்போது அதுக்கு வந்து அவர் நிவாரணம் கொடுத்து அவங்களுக்கு மானியங்கள்லாம் திப்பு சுல்தான் கொடுக்குறாரு. அதனால் திப்பு சுல்தானுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்வது போன்ற விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. இது சிருங்கேரி மடம். சிருங்கேரி மடத்துலேருந்து ஒரு பீடாதிபதியாக சங்கராச்சாரியோ காஞ்சி வந்திருக்காரு. வந்து பிரஸ் மீட்ல வந்து இது ஆதிசங்கரர் திறந்த, இதை ஒத்துக்க மாட்டோம் நாங்கள், காஞ்சி மடம் வந்து அந்த 4 மடத்தில் வராதுன்றதை அவர் பதிவு பண்ணிட்டு போயிட்டார். இப்போ ரீசெண்டாக அவங்க ரொம்ப நாளாக அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் சிருங்கேரி மடம் இருக்குது. தமிழ்நாட்டின் தென் பகுதியில் உள்ள பார்ப்பனர்கள், திருநெல்வேலி அந்த பக்கம் இருக்கிறவங்க அதிகமாக சிருங்கேரி மடம் சார்ந்தவர்களாக அங்கே ஒரு செக்மெண்ட் இருக்கிறாங்க. மற்ற இடங்கள்லையும் இருக்கிறாங்க. அவங்க இதை பற்றி தனியாக நூலே வந்து எழுதியிருக்கிறாங்க. காஞ்சி மடம் வந்து எப்படி ஒரு ஃப்ராடு அப்படின்றது. காஞ்சி மடம் என்பது ஆக்சுவலாக இது வந்து காஞ்சிபுரத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து கும்பகோணம் மடம், சிருங்கேரி மடத்தினுடைய கிளையாக வந்து இருந்திருக்குது. இது இந்த கும்பகோணம் மடம் கிளையாக இருந்திருக்குது. இது சிருங்கேரி மடத்தின் கிளை அப்படின்னு 1800 சொச்சம், ஏர்லி 19th century அப்போ வந்து ராஜா சர்ஃபோஜி வந்து இது அங்கீகரிச்சிருக்காரு. கும்பகோணத்தில் இப்போவும் அந்த மடம்னு ஒன்று இருக்குது இன்னமும். இதை வந்து கும்பகோணம் மடத்தை சிருங்கேரி மடத்தின் கிளையாக சர்ஃபோஜி அங்கீகரிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த கும்பகோணம் மடத்தின் இதாக இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்கிற உரிமையை எனக்கு வேணும். இன்னும் யார்கிட்ட கேட்டாங்க தெரியுமா, ஆற்காடு கலெக்டர், அது மாவட்டம் ஆற்காடு மாவட்ட வெள்ளைக்கார கலெக்டர்கிட்ட கேட்டு அனுமதி வாங்குறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு ட்ரஸ்டியாக எங்களை ஆக்க சொல்லி கிழக்கிந்திய கம்பெனிக்கு மனு கொடுத்து, இதெல்லாம் நான் சொல்கிறது 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி, கிழக்கிந்திய கம்பெனிக்கு மனு கொடுத்து அப்படி அந்த கோயிலுக்கு ட்ரஸ்டி ஆக்கிடுறாங்க. இதெல்லாம் ஆன பிறகும் கூட இந்த மடம் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகலை, எங்கள் கும்பகோணத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த கும்பகோணம் மடம் எப்போ காஞ்சிபுரத்துக்கு போகிறது என்று சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு படம், மகாபெரியவா படம் இருந்தது, அது கூட தெரியல இவருக்கு அப்படின்னு சாமிநாதன் சொன்னார். அந்த மகாபெரியவா என்று சொல்லக்கூடிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, இவர் இப்போ வந்திருக்கிறது ஸ்ரீ சத்யன்றது அடிஷன். நம்ம 23ஆம் புலிகேசியில் வருது இல்லையா, இந்த ராஜ கம்பீர விட்டுருச்சுல, அது மாதிரி முன்னால் ஒரு அட்டாச்மெண்ட்டு. இப்போ அவர்கிட்ட சத்தியம் இல்லைன்னு பொருளான்னு தெரியல எனக்கு, அது இருக்கட்டும். அவர் எப்போ ஒரு 12 வயதுக்கு வந்து அவர் சாமியாராக வர்றார். அவர் விழுப்புரத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா வந்து ஒரு சமஸ்கிருத ஆசிரியர். இவரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறார். இவரை இந்த சாமியாராக வந்து கொண்டு வராங்க. 1907 நினைக்கிறேன், ஒரு 1907 தான். அப்போ தான் இவர் சாமியாராக ஆகிறார். இப்போ இவருக்கு சன்னியாசம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சன்னியாசம் கொடுக்குறாங்க. ஆமாம், 1907. 1994 தான் அவர் இறக்குறார். இவ்வளோ ஒரு லாங் பீரியட், 87 years அவர் வந்து இந்த பீடத்தில் இருக்கிறார். இப்போ இவர் இந்த கும்பகோணம் மடத்தினுடைய மடாதிபதியாக ஆகிறார். அவருக்கு முன்னால் இருந்தவரால் அவர் ஆக்கப்படுகிறார். ஆக்கப்பட்டு இப்போ இங்கே காஞ்சிபுரத்தில் இவருக்கு
சந்நியாசம் இதெல்லாம் கொடுத்த பிறகு இவர் வந்து காஞ்சிபுரம் மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து சங்கர மடத்துக்கு வருவார். நகரத்துக்குள்ளே வர்றது அதை பட்டின பிரவேசம்னு சொல்லுவாங்க. அப்படி பேப்பர்லாம் வந்துருக்குது, அது பட்டின பிரவேசம் அப்படின்னு. அப்போவே இது ரெலவெண்ட்டாக இருந்ததா? இந்த மடம் வந்து அப்போவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததா? இல்லை நான் சொல்ல வர்றது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பட்டின பிரவேசம் நடத்தியது காஞ்சிபுரத்தில் இல்லை, கும்பகோணத்தில். அப்போ அந்த கும்பகோணம் மடத்தை காஞ்சிபுரத்துக்கு அவரு தான் ஷிஃப்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த ஷிஃப்டிங்கிறது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் நடக்குது. காஞ்சி மடம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையில் கும்பகோணம் மடம் தான். ஆனால் அந்த மடத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடுவில் இந்த படையெடுப்புகள், இஸ்லாமிய படையெடுப்புகள்லாம் வந்தப்போ அப்போ அவங்க அழிக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ கும்பகோணத்துக்கு பார்ட் டைமாக ஷிஃப்ட் ஆயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் தோற்றுவித்த மடம் தான் இது, அங்கே தான் எல்லாரும் இருந்தாங்க. நடுவில் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் வந்ததுனால நாங்கள் அங்கே போயிட்டோம், அதுக்கப்புறம் திரும்ப அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னா நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்றது சொல்கிறாரு. இந்த இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்கள் கணக்கில் எல்லாத்தையும் எழுதுறது இருக்கு இல்லையா, அவுரங்கசீப் கணக்கு. அவுரங்கசீப் கேளுங்க, ஒரு ஜோக் சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்துக்கு கோயில் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெளியே வேதாந்த தேசிகர் சன்னதி, வேதாந்த தேசிகர் இல்லை, வெளியே ஒரு வேதாந்த தேசிகர் சன்னதி தான் நினைக்கிறேன் இருக்குது. அதில் மேலே கோபுரம் இருக்குல்ல, அதில் தசாவதார சிற்பங்கள்னு இருக்கும். சின்னதாக இந்த விஷ்ணுவனுடைய 10 அவதாரங்களும் சிற்பங்களாக இருக்கும். அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து அங்கே ஒரு ஈஓவாக பதவியேற்ற ஒரு அதிகாரி, அவர் ஜெயராமன், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இவர் பதவியேற்று கோயிலெல்லாம் சுற்றி பார்க்குறாரு, அந்த சிற்பங்கள் எல்லாமே உடஞ்சிருக்குது மூலியாக. இது ஏன் எல்லாமே மூலியாக இருக்குது அப்படின்னு விசாரித்தாராம். இது வந்து மாலிகாபூர் படையெடுப்பின் போது உடைச்சிட்டான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் க்ளோஸாக போய் பார்த்துருக்காரு, எல்லாம் இந்த இடத்துலையே உடைச்சிருக்கிறோம். மாலிகாபூர் உடைக்கிறதுனா மொத்தமாக உடைச்சிருக்கணும், அது எதுக்கு ஒன்றுனா செதுக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை துருவி ஆராய்ந்து பார்த்தாக்கா என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் வந்து தென்கலை கோவில். தென்கலை அப்படின்னாக்கா ஸ்டாண்டு வச்ச நாமம், ஒய்ன்னு சொல்கிறது. நாமம் வந்து வடகலை, ஒய் நாமம் வந்து தென்கலை. அந்த தகராறு வந்து காஞ்சிபுரத்தில் அடிதடி எல்லாம் நடக்கும், அடிக்கடி பார்த்து வருஷத்துக்கு. அடிதடி மட்டும் இல்லை, 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது இவங்களுக்கு இடையில ஒரு போர் நடந்து வெள்ளைக்காரன் இதுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தான். சரி, அது விடுங்க, பிரைவி கவுன்சில் வரைக்கும் போனாங்க. அப்படியா? லண்டன் பிரைவி கவுன்சில் வரைக்கும். இந்த பக்கம் ஹிட்லரோட சண்டை நடக்குது, இந்த பக்கம் இந்த சண்டை. அதை விட்டுருங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்கா, தென்கலை வடகலை தகராறு வந்து அவ்வளவு கடுமையானது. அப்போ அந்த கோயில் வந்து தென்கலை கோயில், அதனால் மகாவிஷ்ணுவை தென்கலைக்கு நாமம் போட்டாங்க இந்த சிற்பத்தில். இது வந்து வடகலைக்காரங்களால் பொறுக்க முடியாமல் இந்த ஸ்டாண்டை மட்டும் உளியை வச்சு தட்டியிருக்கிறாங்க. ஸ்டாண்டோட சேர்ந்து மூக்கும் பேர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு பிரச்சனையாகி கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அவன் வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் பீரியட் வந்துருச்சு, கிழக்கிந்திய கம்பெனி இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சியில் கொடுத்து, அவன் கோர்ட்லேருந்து ஒரு கமிஷனரை போட்டு ஒரு வெள்ளைக்காரன் வந்து இதை பார்த்துருக்குறான். இதே மாதிரி கதை ஏதோ சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு. அப்புறம் அவன் பொறுமையாக மேலெல்லாம் ஏறி பார்த்துட்டு, அது எப்படி கரெக்டாக மூக்கில் மட்டும் உடஞ்சிருக்குது அப்படின்னு விசாரித்ததில் அப்புறம் இவங்க தான் உடைச்சாங்கன்னு தெரிஞ்சு கேஸ் நடந்து 500 ரூபா அபராதம் போட்டிருக்கிறான். இவ்வளவு வரலாற்று விவரங்களையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு மாளிகாபூர் உடைச்சிட்டான், இன்னும் மாளிகாபூர் கணக்கில் எழுதிட்டாங்க. அது அதனால் நீங்கள் இந்த மாளிகாபூர் முகலாய படையெடுப்பு அதெல்லாம் நடந்திருக்கு, அவங்கெல்லாம் பண்ணாங்கன்றது உண்மை. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீயும் வந்து ஒரிஜினலாக கும்பகோணம் மடம். இந்த மாளிகாபூர் கதையை சிருங்கேரி மடம் ஒத்துக்கிறது இல்லை, யாரும் ஒத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் உருட்டு பொய்ன்னு தான் சொல்கிறாங்க அவங்க. அதனால் சரி, இது கும்பகோணம் மடம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும்? அது மாதிரி அப்படி இந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்தது தான் இந்த சங்கர மடம். அதை சாதித்தவர் மகாபெரியவா என்று அழைக்கப்படுகின்ற சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. அவருடைய இயற்பெயர் சாமிநாதன். அவருக்கு இந்த சன்னியாசம் வாங்கின பிறகு அவருக்கு இந்த பெயர் வச்சுட்டாங்க. இப்போ இந்த சங்கர மடம் அப்படின்றதோட முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால் வரைக்கும் ரொம்ப குறுகிய மினிமமாக இருக்கக்கூடிய அந்த பிராமின் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா. நான் சொல்லக்கூடிய காலம் என்ன, 1907 தான் இவர் வராரு. அதுக்கு முந்தைய காலம் அப்படின்றது பிரிட்டிஷ் ஆட்சி காலம். அதுக்கு முன்னால் சர்ஃபாஜி. அப்போல்லாம் ஒரு சின்ன கம்யூனிட்டி,
பார்ப்பன லேண்ட்லார்ட்ஸ் இருக்கிறாங்க, புரோகிதர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு தலைமை பீடமாக அது இருக்குது. அவ்வளோதான் இதனுடைய செல்வாக்கு, ரிலவன்ஸ் வந்து அவ்வளோதான். வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகு என்ன மாற்றங்கள் நம்ம சமூகத்தில் நடக்குது அப்படின்றது பார்க்கணும். 1907 வரக்கூடிய மாற்றம் அப்படின்றது பிராமின் கம்யூனிட்டிக்கு இது தலைமையகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பீரியட் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று தொடங்குது. அது மடம் அல்ல, நான் பிராமின் மூமெண்ட்னு வர்றது. என்ன ரெபல்லியன்? சமூகத்தின் மேலாதிக்கத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அனைத்துலேயும் மேல் மட்டத்தில் இவங்களே இருக்கிறாங்க அப்படின்றது தான் நான் பிராமின் மூமெண்ட்டோட அடிப்படை. அது சுயமரியாதை இயக்கம், அப்புறம் திராவிடர் கழகம், இப்படி அது டெவலப் ஆகி வருது. இந்த பீரியடில் நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்றத அல்லது நான் பிராமின் சமூகம் அதை ரெப்ரசன்ட் பண்ண, அதற்கு கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தலைமை தாங்கியவர் பெரியார். பிராமின்ஸுக்கு கருத்தியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக இல்லை, அரசியல் ரீதியாக தலைமை தாங்கினதுக்கு ராஜாஜி, சத்யமூர்த்தி, இன்னும் பலர் அவங்க இருக்கிறாங்க. இந்த சித்தாந்த ரீதியாக தலைமை தாங்கியது வந்து இந்த மகா பெரியவா என்று அழைக்கப்படக்கூடிய இவர். இப்படி இதை நம்ம வந்து பார்க்கணும். அந்த பீரியடில் தான் இவர் வந்து வராரு. அப்போ அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் பார்ப்பனர்களின் சமூக மேலாதிக்கத்தை, அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை, புராண இதிகாசங்களை, வேதம் முதலானவற்றை இந்த பக்கம் நான் பிராமின் மூவ்மெண்ட்டு குறிப்பாக பெரியார் கேள்விக்குள்ளாக்குகிறார். இது பெரியார் கேள்விக்குள்ளாக்குறாருன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, பிராமின்ஸ் வந்து படித்து வேலை வாய்ப்பு, டாக்டர் ஆனாங்க, என்ஜினியர் ஆனாங்க, கலெக்டர் ஆனாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஆனாங்க, ஜட்ஜ் ஆனாங்க. அப்படின்றதுல இன்னொரு விளைவு என்ன இருக்குன்னாக்கா, இந்த ஆங்கில கல்வி அதில் பார்ப்பனர்கள் முந்தி கொண்டு அதுக்கு போகிறாங்க. ஆங்கில கல்வி ஒரு விளைவை வந்து ஏற்படுத்துது. என்ன விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால், சயின்ஸு, உலக வரலாறு, உலக இலக்கியம், உலகம்னு இவங்க இத்தனை நாள் படிச்சுட்டு இருந்ததெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சமஸ்கிருத கல்வி, இதில் ஒரு வெங்காயமும் இல்லை, உலகம் ரொம்ப பெருசு, இது பூரா முட்டாள்தனம் என்பது வந்து அந்த அறிவியல் சார்ந்த கல்வியை படிக்கும்போது அவர்களுக்கு தெரிய வருது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுதும். இப்போ ராஜாராம் மோகன் ராயா இருக்கட்டும், வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாங்க இல்லையா, எல்லாருக்குமே அது தெரிய வருது. அப்போ இந்த மாதிரி படித்து போகக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து அதற்கு முந்தைய பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல, அவங்க குடுமி வைத்து கொண்டு, சட்டை போடாமல், பூணூல் அணிந்து கொண்டு, அவங்களுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், அவங்க செய்ய வேண்டிய மதக்கடமைகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்தாங்கல்ல, அதிலிருந்து விலகி முடி வெட்டிக்கிறாங்க. முடி வெட்டாதவங்க தலையில் டர்பன் கட்டிக்கிறாங்க, கோட்டு போட்டுக்கிறாங்க, பேண்ட் சட்டைக்கு மாறுறாங்க, தம் அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. இப்படி மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது இல்லையா. அப்போது பிராமண சமூகமே பார்ப்பன மத கோட்பாடுகளில் நம்பிக்கை இழக்க தொடங்குது. ஒரு பக்கம் வேலை வாய்ப்புக்கு போகிறாங்க, அந்த வகையில் பிராமின் கம்யூனிட்டியினுடைய ப்ரிவிலேஜஸை பாதுகாத்துக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பிற்போக்குத்தனங்கள் இருக்கு இல்லையா, அதில் இயல்பாகவே அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுது. ஜாதி பற்று இருந்தாலும் இந்த பழமைவாத கருத்துக்களில் நம்பிக்கை போயிடுது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்பிக்கை இழந்தால் என்ன ஆகுறது, கடல் தாண்டி போகக்கூடாது, கடல் தாண்டி போகிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதை எப்படி காப்பாற்றுவது என்ற சேலஞ்சு தான் இவருக்கு இந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. இருமுனை தாக்குதல் பார்ப்பனியத்து. ஒன்று சயின்ஸு, ஆங்கில கல்வி இதெல்லாம் கொடுத்துற தாக்குதல். இன்னொரு பக்கம் பெரியார் வந்து சமூக ரீதியாக நான் பிராமின் மூமெண்ட்டில் வர்ணாசிரம தர்மம், சனாதன தர்மம் இதை கேள்விக்குள்ளாக்குவது, ஜாதி ஆதிக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்க போராடுவது, இது நடக்குது. இந்த இருமுனை தாக்குதலிலிருந்து எப்படி பிராமண சமூகத்தை காப்பாற்றுவது, பிராமண சமூகத்தினருக்கு பார்ப்பனியத்தின் மீது அதன் மத நம்பிக்கை எப்படி ஏற்படுத்துவது என்ற சேலஞ்சு தான் இவர் முன்னால் இருந்தது. அந்த சேலஞ்சை ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்து அவர் நிறைவேற்றுகிறார் என்பதனால்தான் அவர் மகா பெரியவர். அது எதுக்கு மகா பெரிய அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் அவர் கொடுக்குறாங்க? ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், எங்கெங்கயோ அமெரிக்காவில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பின்னாடி அந்த ஃபோட்டோ இருக்கும். எந்த இடத்துல போனாலும் அவரை கொண்டாடக்கூடிய செக்டாராக நான் பார்த்துருக்கேன். அவருடைய பேச்சுகள் இதெல்லாம் தொகுத்து ஆனந்த விகடன் போட்டிருக்கிறாங்க. அந்த புக்குக்கு பேர் என்ன தெரியுமா? தெய்வத்தின் குரல்.
அப்ப எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? அவர் வந்து ஆமா, அவர் அந்த தெய்வத்தின் குரல்ல என்ன சொல்லியிருக்காரு என்பது முக்கியம். அவர் வந்து நம்ம கருத்து ரீதியாக எதிர் முகாமை சேர்ந்தவர் என்றாலும் கூட அவருக்கு பின்னால் வந்த ஜெயேந்திர சரஸ்வதி, இப்போ வந்திருக்கிற விஜயேந்திர சரஸ்வதி, புதுசாக வந்திருக்கிறவர், இவங்க யாரும் இன்டலெக்சுவலாக அவர் பக்கத்தில் கூட வர முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவரை 12 வயசுக்கு வந்தவரை அந்த மாதிரி தயார் பண்ணாங்க. ஒரு டீமை போட்டு இப்போ இவரையும் தயார் பண்ணுவாங்க. தயார் பண்ணுறதுன்னா அந்த வேதம், சாத்திரம், புராண இதிகாசங்கள் அதில் தயார் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆங்கில கல்வி, இலக்கியம், இப்படி இதெல்லாம் சேர்ந்தால் தான் தாக்கு பிடிக்க முடியும். இன்டலெக்சுவல் க்ரூமிங் ஒன்று. ஆமாம், அந்த மாதிரி க்ரூமிங் வந்து அவருக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சக்கையாக அவரை வந்து அப்படி ட்ரெயின் பண்ணி தயார் பண்ண அவரும் தயாராகிருக்கார். அப்படி தயாராகி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம மோடி அல்லது சங்கிகள் பேசுகிறத ஒன்று பார்ப்போம். ராமாயணத்தில் புஷ்பக விமானம் இருந்தது, அப்பயே பறந்தது, வேத கணிதம். இங்கே நம்ம ஆண்ட்ராய்டை திறந்தால் வேத கணிதம் வந்துக்கிட்டே இருக்குல்ல, விளம்பரம். ஏதாவது வேதிக் மேத்தமேட்டிக்ஸ், வேதிக் சயின்ஸ், அந்த காலத்திலே குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து இருந்தது. இந்த மாதிரி உருட்டுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த பீரியடில் அவர் தான் உருவாக்குறார் தமிழ்நாட்டில். இது ஆக்சுவலாக பார்ப்பன சமூகத்துக்கு ஒரு கிரைசிஸ் வருது. ஒரு பக்கம் வெள்ளைக்கார அதிகார வர்க்கத்தில் இவங்க பதவிகள் இதெல்லாம் அனுபவித்தாலும் கூட, வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னால் இந்த ஊருக்கு யார் ராஜா, கிங் யார், அறிவுக்கு ராஜாவே யார்கிட்ட கேட்பாங்க? இவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், ஒரு கௌரவம் இழந்த ஒரு நிலை. அப்போ அதை இது பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் நாங்கள் இதெல்லாம் அப்பயே முடிச்சிட்டோம், அதெல்லாம் அப்பயே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற உருட்டை வந்து அப்போ தான் தொடங்குறாங்க. அதனுடைய டெவலப்மெண்ட் தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ், மோடி வரைக்குமானவர்கள் பேசக்கூடிய அபத்தமான சூடோ சயின்ஸ் அப்படின்றோம் இல்லையா. அந்த சூடோ சயின்ஸின் பிதாமகர்களில் ஒருவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. இதைத்தான் அன்னைக்கு இப்போ சொல்கிறாங்கல்ல, கொரோனாவில் தொடக்கூடாது, இதை தான் அந்த காலத்திலேயே பெரியவா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. கொரோனா முதல்ல சொன்னது இதுதான் இல்லையா. அந்த மாதிரி அந்த தெய்வத்தின் குரல் வாங்கி படிச்சிங்கன்னாக்கா அது நிறைய இருக்குது வால்யூமு. அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே சரக்கு வந்து இப்படி தான் இருக்கும். எப்படி அந்த காலத்திலேயே கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அதை தான் இன்றைக்கி வெள்ளைக்காரன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு வந்து இப்போ இதை படித்து ஓஹோ அப்போ நம்ம அதெல்லாம் விஷயம் இருக்கு போல இருக்கு, அதனால் நம்ம நினச்சது தப்பு. இது ஒரு பார்ட். இன்னொன்று, காலம் மாறிய சூழலிலும் பார்ப்பனியத்தை எப்படி பாதுகாப்பது. முன்ன வந்து பார்ப்பனர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள், தினம் வேள்வி செய்யணும், அக்னிகோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாடம் வேள்வி செய்யணும், சந்தியாவந்தனம்னு 3 வேளைகள் அவங்க வந்து அதை வணக்கம் செய்யணும், இது மாதிரி பூஜைகள், இதே தானே தாண்டி போகக்கூடாது, டெய்லி வேலை இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எதுக்காகன்னா உலகம் நல்லா இருக்கிறதுக்கு இதெல்லாம் இவங்க பண்ணால் தான் உலகம் நல்லா இருக்கும். அதனால தான் இவங்க வந்து அவர்கள் ஏர் பிடிக்கக்கூடாது பாவம்னு மனுஸ்மிருதியில் எழுதியிருக்குல்ல, பிராமணன் ஏர் பிடிக்கக்கூடாது, தொடக்கூட கூடாது அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த கடமையெல்லாம் செஞ்சால் தான் முடியும் அப்படின்றதுக்காக அவங்கள இதெல்லாம் செய்யணும் அப்படின்றவங்க திடீர்னு கலெக்டர் ஆகிட்டாங்க, ஜட்ஜ் ஆகிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க, என்ஜினியர் ஆகிட்டாங்க இல்லையா. இப்போ டாக்டரெல்லாம் பிராமணம் ஆகவே கூடாது. மனுஸ்மிருதியில் வந்து அம்பஸ்தன், வைத்தியனுக்கு பேர் அம்பஸ்தன், அவன் தொட்ட சோறை தின்னக்கூடாதுன்னு தான் மனுஸ்மிருதியில் எழுதியிருக்குது. அன்று வைத்தியரிடம் போகக்கூடிய பார்ப்பனர்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் பல்ஸ் பார்க்கணுன்னா இப்போ ஒரு பட்டு துணியை போட்டு கை நீட்டுவாங்க, தீண்டு தொடக்கூடாதுன்றதுக்காக. அப்படி இருக்கிறவன் டாக்டர் ஆகலாம் அப்படின்னாக்கா, பணத்தை அறுக்கலான்னாக்கா, பணத்தை அறுத்து பார்க்காம டாக்டர் ஆக முடியாதுல்ல. அப்போ இதெல்லாம் பண்ணிக்கலாம், இதற்கிடையிலும் பிராமணனாக இருக்கலாம். அது எப்படி இருப்பது? ரிலாக்ஸேஷன்ஸை கொண்டு வராரு, டைட்டா இருக்க ஒரு மதத்துல. ஆமா, நம்ம சமூக அரசியல் அதிகாரத்தை பேணிக்கொண்டே நம்முடைய ஆன்மீகத்தை எப்படி கடைபிடிப்பது என்பதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தவர் என்ற முறையில் அவர் வந்து முக்கியமானவர். இதெல்லாம் ஒரு பார்ட். இது வந்து நிறைய எழுதியிருக்கார் அவர் இதை பற்றி. இன்னொன்று, அரசியல் சமூக போராட்டங்களையும் அவர் எதிர்கொள்கிறார். ஃபாரின் போகிறது பர்மிஷன் அவர் தான் கொடுத்தாரா? கடலை தாண்டி அவரெல்லாம் யாரும் கேட்கல, அவங்க பாட்டு போயிட்டோம்.
அதுக்கு ஒரு வேலிடேஷன் கொடுத்துருக்காரு, நீ போனாலும் ஃபாலோ இப்படி பண்ணலாம். பண்ணலாம். ஓகே, நீ வந்து அந்த கடமையில இருந்து வெளியே போல. அப்பவும் நான் ராஜான்ற மாதிரி, அப்பவும் நீ பிராமின் அந்த மாதிரி. அதை வச்சு கழிக்க ஆரம்பிச்சா யாரும் மிச்சம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிடுவாங்க. இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு போனா பிராமின் இல்லைன்னு சொல்லி பாருங்களேன். சரி, அப்ப நான் பிராமின் இல்லைன்றவாங்க. அமெரிக்கா தான் முக்கியமே தவிர பிராமினா முக்கியம் இல்லையா? அது மாதிரி தான் அது. அப்போ சமூக அரசியல் விஷயங்கள் என்ன அப்படின்றது முக்கியமானது. இப்போ குறிப்பா அந்த பீரியட்ல நடைபெற்ற சங்கராச்சாரியார் தலையிட வேண்டி இருந்த முக்கியமான பிரச்சனை ஆலய பிரவேசம், ஹரிஜன ஆலய பிரவேசம் என்று காந்தியால சொல்லப்பட்ட, நம்ம அந்த சொல்ல பயன்படுத்துறது இல்லை, தாழ்த்தப்பட்டோர் ஆலய நுழைவு. இந்த இஷ்யூ, இதுக்காக அம்பேத்கர் வந்து காலாராம் கோயில் போராட்டம் நடத்துகிறாரு. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து பல இடங்களில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி அடிதடியாகுது. இதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில். மதுரையில் வைத்தியநாதர் தான் முதல்ல நடத்தினாருன்றது ஒரு பொய். இது நடக்கும்போது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் வரக்கூடிய முரண்பாடு பூனா ஒப்பந்தம், இரட்டை வாக்குரிமை தொடர்பாக. அப்போ அம்பேத்கரை நிர்பந்தப்படுத்தி அந்த இரட்டை வாக்குரிமை கோரிக்கையை கைவிட வச்சுட்டு, அப்போ அதுக்கு பதிலுக்கு எதனா ஒன்று செய்யணும்ல மொய். அம்பேத்கர் கேட்குறாருல்ல, அப்போ தீண்டாமை எப்போ ஒழிப்பேன்னு கேட்குறாரு. அதுக்காக ஆலய நுழைவு. ஆலய நுழைவை கூட ஒரு உரிமையாக அவர் காந்தி சொல்லலை. அதாவது எங்கெல்லாம் ஆதிக்க சாதியினர் அனுமதிக்கிறார்களோ மனம் வந்து, அந்த இடங்களில் தாழ்த்தப்பட்டவர்கள், ஆதிக்க சாதியினர் மனம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதனால காந்தி போய் கான்வென்ஸ் பண்ணுவார், இதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லி. வைக்கத்திலிருந்து பல இடங்கள்ல காந்தியோட ரோல் அது. பெரியார் எதிர்த்து போராடினார், காந்தி போய் கன்வின்ஸ் பண்ணார். அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆலய பிரவேசத்துக்கு பிராமண சமூகமும் ஆதிக்க சமூகமும் ஒத்துக்கணும் அப்படின்னாக்கா யார் சொன்னா ஒத்துக்குவாங்க? பெரியவா. அப்போ நேராக காந்தி பெரியவாகிட்டே வந்துடுறாரு. வந்து நீங்க இவரை சந்திச்சாரா? ஆமா, 30களில் வந்து இதை ஒத்துக்கணும்னா முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பார்ப்பனர்களே வந்து இல்லை காலம் மாறி போச்சு, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. அது முடியாதுன்றாரு. அப்போ தான் இதை நான் வேறு பல இடங்கள்லையும் சொல்லியிருக்கிறேன். மகா பெரியவாளுக்கே ஒரு பிட்டை போடுறாங்க யார்? பார்ப்பனர்கள். ஆதிசங்கரரே தீண்டாமை பார்த்ததில்லை, நீங்கள் இது மாதிரி பார்க்கலாமா? எப்போ பார்த்ததில்லைன்னு இவர் கேட்குறாரு. அப்போ ஆதிசங்கரர் வந்து காசிக்கு போயிருந்த போது ஒரு ஒத்தையடி பாதையில் போகும்போது எதிரில் வந்து ஒரு சண்டாளன் நாய்களை பிடிச்சிக்கிட்டு வந்தான். அப்போ ஆதிசங்கரர் வந்து சண்டாளா விலகிப்போ அப்படின்னு சொன்னாராம். அவர் உடனே அந்த சண்டாளன்னா தெரியும் இல்லையா? சண்டாளன் என்பவன் பார்ப்பன பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறப்பவன். அவங்க வந்து பஞ்சமர்களை விட இன்னும் கொடிய வகையில் ஒதுக்கப்பட்டவர்கள். இவர் விலகி போனோடனே அந்த சண்டாளர் கேட்டாராம், சாமி எதை விலக சொல்லுகிறீர்கள், ஜீவாத்மாவையா பரமாத்மாவையான்னு ஒரு எதிர்கேள்வி கேட்ட உடனே இவர் வந்து அப்போதான் இவருக்கு ஞானம் வந்தது, அதனால அப்படி இது பண்ணாரு அப்படின்னு ஆதிசங்கரரே அதை கன்சிடர் பண்ணியிருக்காரு, நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்டப்போ, அந்த பிட்டெல்லாம் ஏன்ட்ட போடாத, அவர் வந்து சண்டாளன் கிடையாது, பரமேஸ்வரன் சண்டாளன் அது தெரிஞ்சதுனால, சாமி நீங்கள் அப்படிப்பட்டவராக இருந்தால் நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஆதிசங்கரர். அந்த அப்படிப்பட்டவராக இருந்தால்ன்றது அண்டர்லைன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இன்னைக்கு கோயிலுக்குள்ளே விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு கருவறைக்குள்ளே வரேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கடுமையாக நம்ம பயன்படுத்தக்கூடாத சொற்களை சொல்லி நாம் கடுமையாக நடந்து கொண்டால் அவர்கள் அந்த இடத்துல நின்றுக்குவாங்க. அவர்களுக்கு கோபுர தரிசனம் மட்டும்தான், கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு திருத்தமாக பேசியிருக்காரு. 1930களில் அது அச்சில் வந்திருக்குது. மெட்ராஸ் லா ஜேர்னல் பதிப்பகம் அதை போட்டிருக்கிறாங்க. விகடனில் வந்து தெய்வத்தின் குரல் போட்ட போது இதெல்லாம் போட்டால் வில்லங்கம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க, அதை போடலை. இது அப்போ நடந்தது. இது ஒரு விஷயம். தீண்டாமை விஷயத்தில் ஒரு அதே பை திஸ் டைம் வந்து ஒரு பார்ப்பனர்களுக்கான ஒரு அதிகார மையமா மட்டும்தான் இருந்தாரா, இல்ல ஓபிசிக்களுக்கும் அவர் வந்து ஒன்லி பிராமின்ஸ்? ஏன்னா இப்போ ரீசெண்டா செல்லூர் ராஜு ஃபேமிலியோட போய் இப்ப இருக்கிற அதெல்லாம் ஒரு காலப்போக்கில் நடைபெற்ற விஷயம். அது வந்து பார்ட் 2. ஓகே, சொல்லுங்க. நான் சொல்றது வந்து பார்ட் 1. ஓகே.
அடுத்தது இந்த சாதியை பற்றி தெய்வத்தின் குரல்ல இன்னைக்கு சாதியை பற்றி பேசுறவங்க இந்து முன்னணி சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ்காரர்கள், ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள், இன்னும் பல பேர் வந்து சாதி வந்து பிறப்பினால் வருவது அல்ல, செய்யக்கூடிய தொழிலில் தான். நம்ம சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் என்னை பொறுத்தவரை ஒரு பிராமின் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் அப்படி பிறப்பால் தீர்மானிக்கப்படுவதல்ல என்று சொல்வதை மறுத்து தெளிவாக எழுதியிருக்காரு. சாதி என்பது பிறப்பில் தான் தீர்மானிக்கப்படுது. குண கர்ம விபாசகா, குணத்தினாலும் கர்மத்தினாலும் தீர்மானிக்கப்படுவது, ஒரு செய்கிற செயல்னாலும் அப்படின்பதற்கு பொருள் போன ஜென்மத்தில் என்னவோ அதனால தான் உன்னுடைய குணம் தீர்மானிக்கப்படுகிறது. பிறப்பிலேயே குணம் தீர்மானிக்கப்படுகிறது, பிறப்பிலேயே உன் தொழில் தீர்மானிக்கப்படுகிறது. என்ன அப்போ கர்ம வினை அப்படின்றது பிறக்கிற குழந்தைக்கு எப்படி கர்ம வினை வரும்? செயல் மூலம் எப்படி தீர்மானிக்கிறது? நம்ம பிறப்பிலேயே தீர்மானிச்சிடறோம்ல ஜாதியை, சும்மா உளராதீங்க அப்படின்னு சொல்லி அவர் நேர்மையாக பேசியிருக்கார். அவர் வந்து இந்த சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவதில் ரொம்ப பார்ப்பனர்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்தாரு. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணிக்க வேணாம் அப்படின்றது கொடுத்தாரு. பட் அந்த ஃபண்டமெண்டல் என்ன கோர் என்னவோ அதுல இருந்து அவர் விலகி போகல. பெரியார் இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. பெரியார் இவங்க ரெண்டு பேரும் கான்டெம்பரரி, பெரியாரு ஒரு பக்கம் மகா பெரியவா. ஆமா, பார்ப்பனர்கள் அப்படி பண்றாங்களே பழைய மாதிரி இல்லையே அப்படின்னு சிலர் கேட்கும்போது பெரியார் அதுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு. பலித்தவரை என்பதுதான் பார்ப்பனியம். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இருக்குவோம், கோயிலுக்கு உள்ள விடக்கூடாது, அது மீறியாச்சு. ஆர்டிகிள் 17 வந்துருச்சு, ஆர்டிகிள் 25(2)B அதில் வந்து தடுக்கக்கூடாதுன்னு வந்துருச்சு. சரி, அப்போ கருவறைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்கான ஏற்பாட்டை யார் செய்தார்கள்? அதுவும் மகாபிரிவா தான். ஆர்டிகிள் 25, 26 இது ரெண்டையும் 1957ஆம் ஆண்டு கொளுத்துகிறார் அரசமைப்பு சட்டத்தை. இந்த ஆர்டிகிள் 25, 26 சாதியை நியாயப்படுத்துகிறது, சட்டபூர்வமாக்குகிறது என்று சொல்லி தான் அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துறாரு பெரியார். அதை சட்டபூர்வம் ஆக்கியவர் யாருன்னா மகாபிரிவா. அதை எப்படி செய்கிறார்? அதான் நக்கீரன் பதிப்பகத்தில் போட்டிருக்கிறாங்க. ஆசிரியர் வீரமணி வந்து சங்கராச்சாரியார் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார், அவர் எங்கே போகிறது இந்து மதமாக அதை ஒன்று இருக்கு. அதில் சங்கராச்சாரியார் சொல்படி நான் போய் அரசமைப்பு சட்டம் விவாதம் நடந்த போது நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன், என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்றதுல ஆர்டிகிள் 25, 26 டினாமினேஷனல் ரைட்ஸ் அப்படின்றத உள்ள பூத்தியது இந்த சங்கராச்சாரியார். அந்த டினாமினேஷனல் ரைட்ஸ்னா அப்படின்னா என்ன? நாங்கள் இந்து மதத்திலேயே நாங்கள் ஒரு தனி பிரிவு, மதத்தில் வரமாட்டோம், நாங்கள் தனி ஒரு வகையரா, தனி ஒரு உட்பிரிவு அப்படி சொல்லி தான் சிதம்பரம் தீட்சிதர்கள் இந்து அறநிலையத்துறையில் இந்த கோயில் வராது, நாங்கள் தனி எங்கள் கோயில் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு விவேகானந்தர் அவங்களும் நாங்கள் இந்து மதத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்லி கேஸ் நடத்தியிருக்கிறாங்க. இந்து மதத்துக்கு தான் பேசிட்டு இருக்கிறாங்க, கேஸ் அப்படி நடத்துகிறாங்க. ஏன்னா வரி விலக்கு பெறுவதற்கு. சரியா, நாங்கள் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரி விலக்கு பெற. இந்த டினாமினேஷன் என்பதன் மூலமாக சங்கராச்சாரியார் சாதித்தது என்ன அப்படின்னா, இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாதிகள், உட்சாதிகள் இருக்காங்க இல்லையா, சாதின்றதே உட்சாதி தான், அந்த உட்சாதிகளுடைய உரிமையை நிலைநாட்டுவது. இந்த உட்சாதிகளுடைய உரிமையை நிலைநாட்டினாதான் ஹிந்து தர்மமே நிற்கும் என்பதுதான் சங்கராச்சாரியாருடைய. இப்போ நம்ம அர்ச்சகர் பிரச்சனை இல்லை, சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள் எங்களை தவிர யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு இதில் கோர்ட்டில் வாதாடி இன்னை வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டே வாங்கி நிறுத்தி வச்சுருக்கிறாங்க இல்லையா, ஸ்டேட்டஸ்கோ உத்தரவு வாங்கி. அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த ஆர்டிகிள் 25, 26 உள்ளே இருக்கிற. அப்போவே அந்த கான்ஸ்டியூஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு வலிமையாக தான் இருந்திருக்கு காஞ்சி மடம். வலிமையாக இருந்திருக்குதுன்னு சொல்கிறத விட மற்ற 4 சங்கராச்சாரியார்களுக்கு இல்லாத மூளை இந்த சங்கராச்சாரியர்கள். இதுக்குள்ளே இப்போவே நம்ம பாதுகாத்துக்கணும். இந்த சங்கராச்சாரியர் இன்னொரு உண்மையும் உடைச்சு சொல்லியிருக்காரு, இந்து மதம்னு ஒன்று கிடையாது, வெள்ளைக்காரன் வந்தானோ நம்ம வந்து ஒன்னானோ, இல்லைன்னா நம்ம ஆளுக்கு 6 மதமாக உடைஞ்சு மைனாரிட்டி ஆகிருப்போம், வெள்ளைக்காரன் தான் நம்மளை உருவாக்கணுன்றதையும் அந்த தெய்வத்தின் குரலில் எழுதியிருக்காரு. அந்த உண்மையும் அவர் பேசியிருக்காரு. அப்போ இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இந்து மதத்துக்குள்
பார்ப்பன மேலாண்மையை, அதாவது இந்த மதத்தின் ஆன்மீக வழிகாட்டி என்ற அதிகாரத்தை அல்லது தீண்டாமை பார்ப்பனர்களின் மத உரிமை அப்படின்றத அரசியல் சட்ட ரீதியாக உத்தரவாதப்படுத்திக் கொள்வதற்கான ஏற்பாட்டை செய்தவர் மகாபெரியவர். இதை நீங்கள் ஆசிரியர் வீரமணி எழுதுனதை ஒத்துக்க மாட்டேன்னாக்கா அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் யார் யாரெல்லாம் அவரும் வயசானப்போ ஏதோ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுத வச்சிட்டாங்க அப்படின்றாங்க. எதை வேணால் சொல்லலாம். காரியம் இதுதான் நடந்ததுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை வைத்து கொண்டு தான் இன்றைக்கும் அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் நான் என்ன பொருள் சொல்கிறேன்னாக்கா, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அதெல்லாம் செஞ்சது மட்டும் அல்ல, சட்ட ரீதியாக அதை பாதுகாப்பதற்கு இல்லையா. நீங்கள் இதை கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தப்போ அண்ணா சட்டத்தெல்லாம் தயார் பண்ணிட்டு இதை கொஞ்சம் பெரியார்கிட்ட காட்டிட்டு வந்துடுங்க, ஐயாட்ட காட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு அனுப்பி வச்சாராம். இந்த சட்டத்தில் என்ன இருந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, மாலை இந்த புரோகிதர்லாம் இல்லைன்னாலும் மாலை அணிவித்து மாலையும் தாலியும் அணிவித்தால் அது சட்டப்படி செல்லுபடியாகும் அப்படின்னு அதில் எழுதியிருந்திருக்கிறாங்க. அதை பெரியார் அதை வாங்கி மாலை அல்லது தாலின்னு மாற்றி கொடுத்துருக்காரு. அதனால தான் இப்போ தாலி அணிவிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்போது அண்ணா சொன்னாரா, நம்ம இவ்வளோ படித்தவங்க இருக்கிறோம், அவரில் இதை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போது தாலி என்பது ஒரு அடிமை சின்னம், அதை அகற்றுவதை இதுக்குள்ளே உத்தரவாதப்படுத்தணும் அப்படின்னு அந்த சட்டத்துக்குள்ளே ஒரு திருத்தம் கொண்டு வருவதை கண்டுபிடிக்க முடிந்தவர் யார்? பெரியார். அது மாதிரி இந்த பக்கம் இந்த ஆர்டிகல் 25-26 பார்ப்பனியத்தை காப்பாற்றுவதற்கு கவலைப்பட்டு அதற்கான வழியை கண்டுபிடிச்சது யாருன்னா அது பெரியவா. அதனால தான் இவர் பெரியார், அதனால தான் அவர் அவங்களுக்கு பெரியவா இல்லையா. அப்போது இதுதான் ஹிஸ்டாரிக்கலாக அவருடைய பணி. இப்போது இதுதான் சங்கர மடத்தினுடைய இதுவரையிலான பங்கு. இப்போ நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி, யாரு போய் கும்பிட்டாங்கன்னு, செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் போய் கும்பிட்டாங்களே. எல்லாரும் போய் உட்காந்து அப்துல் கலாம்ல இருந்து மற்றவங்க அண்ணாமலையில இருந்து யாரா இருந்தாலும் போய் பார்க்கறது அந்த பார்ட்டுக்கு நம்ம வருவோம். இப்போ பார்ப்பனர்களின் தலைமையகம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த மடத்துக்கு நான் பிராமின்ஸ் அரசியல்வாதிகள் பிறரெல்லாம் அங்கே போய் வழிபடும் அளவுக்கு இது எப்படி முக்கியத்துவம் பெற்றது? இதில் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது. இவங்க எல்லாம் மற்ற எல்லா சங்கர மடத்திலையும் போய் நிற்கிறது இல்லை. அங்கே நான் பிராமின்ஸ் அலோட் என்பது அல்ல பிரச்சனை, இங்கேயும் அலோடு கிடையாது. எட்டத்தில் அப்படி உட்காந்து தான் பார்க்கணும். அவர்களை இவ்வளோ முக்கியமான இடமா மதிக்கிறது இல்லை. இது எப்படி முக்கியமான இடமாக மாறியது? அதில் மகா பெரியவாளுடைய ரோல் என்ன? அதுக்கு முன்னாடி பெரியார் பெரியவாக்கு இடையே கான்வர்சேஷன் நடந்திருக்கா? கிடையாது. இவருக்கு பின்னால வந்த சங்கராச்சாரிக்கும் பெரியார் தாசனுக்கும் கான்வர்சேஷன் வந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இது எப்படி அந்த அதிகார மையமாக மாறியது? அது இப்போ சங்கர மடத்துக்கு இன்னொரு முகம் இருக்குது. பாட்சால சொல்கிற மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி இதுக்கு இன்னொரு முகம் இருக்குது. அது இந்த இந்த பார்ப்பன சமூகத்தினுடைய ஒரு அதிகார தரகு மையம். அதிகார தரகு மையம்னாக்கா என்ன? யாரை ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருக்கு போஸ்டிங் போடுறது, அவங்களுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கறது, இதை இவங்களுக்கு செய்யறது, இந்த மாதிரி காரியங்களுக்கான ஒரு உண்டு. அது மாதிரி விஷயங்களுக்கான ஒரு சென்டர் அது. இப்படி எப்படி உருவாகிறது அது? இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது இந்திய அதிகார வர்க்கம் இருக்கு இல்லையா, அதிகார வர்க்கம் நான் சொல்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ணுற இந்த அதிகார வர்க்கத்தில் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இடத்துல இருந்தது தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள், இந்தியா முழுக்க. ஆமாம், அது வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே இவங்க ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துல இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் இந்தியாவில் முதல் வெள்ளைக்காரன் அல்லாத ஹைகோர்ட் ஜட்ஜு யார் அப்படின்னா இங்கே முத்துசாமி தான் இங்கே சிலை வச்சுருக்கிறாங்க. அவர் போய் எப்படி முக்கியமான தீர்ப்புகள் சொல்வதற்கு முன்னால் ஊருக்கு போய் பிராமணர்களை கன்சல்ட் பண்ணி வரணும்லாம் இருக்குது. அவர் சிலை தான் அங்கே வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி முக்கியமான பொறுப்புகளில் இவங்க இருந்திருக்கிறாங்க, அரசியல்லையும் அப்படி இருந்திருக்கிறாங்க. அதனால தான் காங்கிரஸில் இடஒதுக்கீட்டு தீர்மானம் நிறைவேற்ற முடியல, இவர் வெளியே வராரு. எவ்வளோ முக்கிய இடம்னா, நம்ம ஊரில் காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன், வஉசி பவன் கிடையாது. சத்தியமூர்த்தி செக்கு எடுத்ததாக ஒன்றும் நமக்கு தெரியல.
வஉசி செக்கெடுத்திருக்காரு, கப்பல் ஓட்டியிருக்காரு. ஆனால் இது வந்து வஉசி பவனாக இல்லை, சத்தியமூர்த்தி பவனாக இருக்குன்றதுலேருந்து நீங்கள் நம்மளுடைய க்ளவுட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரியார் அதை விட்டு வெளியே வர்றதுக்கே தான் முக்கியமான காரணம். அப்படி இந்த அதிகார மையமாக இருந்திருக்கு இல்லையா, அந்த அதிகாரத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மடத்தை சுற்றி பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த நிலச்சுவார்ந்தார்கள், அதிகார வர்க்கத்தினர், மிக முக்கியமான பதவிகளில் இருந்தவர்கள், அப்படி ஒரு சர்க்கிள் வந்து இதோட இருந்தாங்க. அப்போ அவங்க செஞ்ச வேலை என்ன அப்படின்னாக்கா, அனைத்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் அவங்க வந்து அவங்கள இங்கே கூட்டின்னு வர்றது. இது முக்கியமான ஒரு பெரிய ஞானி, சாமியார், மகா பெரியவா அப்படின்னு சொல்லி அப்படி கூட்டின்னு வந்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை விளம்பரப்படுத்துறது. இப்படி 10 ஃபோட்டோ நீங்கள் வந்து போட்டு விளம்பரப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. காஞ்சி மடம் தான் தொடங்குது. ஆமாம், அவங்க காஞ்சி மடத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிளிக், ஒரு இந்த இவர்களுடைய கூட்டம் அது வந்து செய்யுது. நான் இது இன்னொரு முக்கியமான உதாரணம் சொல்கிறேன். நம்ம டிஎம் கிருஷ்ணா மேட்ரு பேசணும் இல்லையா, அப்போது எம்எஸ் சுப்புலட்சுமியை பற்றி கேவலமாக எழுதிவிட்டார் அப்படின்றதான் அவர் மேலே. எம்எஸ் சுப்புலட்சுமியை பற்றி அவர் என்ன கேவலமாக எழுதினார்? அவங்க வந்து தேவதாசி குலத்தில் பிறந்த இயல்பான திறமை வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு பார்ப்பன பெண்ணாக உருமாற்றம் செய்து ஒரு பக்தி பாட்டு பாடக்கூடிய ஒரு பாடகியாக சதாசிவம் மாற்றிவிட்டார் அப்படின்றதான் அவர் சொல்லியிருந்தது. அதுதான் கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு இவங்க இது பண்ணது. இப்போது நம்ம சங்கரா மகா பெரியவா இருக்கார் இல்லையா, சாதியில் தீவிர பற்று கொண்டவர். மகா பெரியவா இருக்கட்டும், தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு முத்துலட்சுமி ரெட்டி வந்து ரைஸ் பண்ணப்போ அதை ஒழிக்கக்கூடாது, அது தெய்வ குத்தம், அது இந்து மத விவகாரங்களில் தலையிடுவது அப்படின்னு அதற்கு எதிராக குரல் கொடுத்தது யார்? சத்தியமூர்த்தி ஐயர், காங்கிரஸ் தலைவர். அவ்வளோ முக்கியம்னா உங்கள் பெண்களை வந்து ஆட சொல்லு அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போது சத்தியமூர்த்தி ஐயருக்கே தேவதாசி ஜாதியில் அவ்வளோ பற்று இருக்குன்னாக்கா மகாபெரியவாளுக்கு எவ்வளோ இருக்கணும்? அப்போது பிராமணராக இருக்கக்கூடிய சதாசிவம் இந்த தேவதாசி குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அதை ஒத்துக்க மாட்டார், ஒத்துக்க கூடாது கூடாது கூடாது. ஆனால் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பார்ப்பன பெண் போல சேலை கட்டி மடிசார் கட்டி பார்ப்பன பெண்ணாகவே மாற்றி அப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்ண க்ரூமிங்ல அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கா. அதை சதாசிவம் பண்ணதை இவர் அங்கீகரிப்பது மட்டும் இல்லை, ஐநா சபையில் கொண்டு போய் பாட வைக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதுதான் பாரத பண்பாடு சொல்லி செய்யறதுக்கு பாட்டு இவர் எழுதி கொடுக்குறாரு. யாரு? மகா பெரியவா. அப்போ எது நம்ம வந்து அதிகார மையமாக நிறுத்தி வைக்கும் அப்படின்றது தெரிஞ்சவர், அந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் என்பது தெரிந்தவராக அவர் இருந்தார். இப்படி ஒரு லிஸ்ட் சொல்லலாம் நம்ம. அப்போ அப்படி அனைத்து இந்திய அளவில் பொலிட்டிக்கலாக ஒரு அதிகார மையம், அப்படி ஒரு அதிகார மையமாக இருந்தது. அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கணும்னா நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ கேரவன் ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி குருமூர்த்தி எப்படி ஒரு சென்டராக இருந்தார், அவர் சங்கரமடம், அப்புறம் முதலாளிகள், கோயங்கா, இன்னும் பிறரோட உள்ள தொடர்பு, இதெல்லாம் அவர் குருமூர்த்தியாக சொல்லியிருக்கார் இல்லையா, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதனுடைய கண்டினியூட்டியை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஜெயேந்திர சரஸ்வதி வந்து சங்கரராமன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட போது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன், டிஎன் சேஷன், எல்கே அத்வானி, குருமூர்த்தி, சோ இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் ரோட்டுக்கு வந்து நின்னாங்க அவரை விடுவிக்கணுன்றதுக்கு. அப்போது அந்த மாதிரி ஒரு பவர் சென்டராக இது இருந்தது. அப்போ நீங்கள் இது இந்த என்னென்னலாம் பேசியிருக்கிறோம், இப்படி எல்லா ஆங்கிள்லேயும் இதை பாருங்கள். ஒரு ஆன்மீக மையம் மட்டுமல்ல, சமூக அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, ஆன்மீக அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இது எங்கேருந்து எங்கே நகருது? பிராமண சமூகத்தின் தலைமையகத்திலிருந்து இந்து சமூகத்தின் தலைமையகமாக இது மாறுகிறது. அப்படி மாறுவது எப்படி சாத்தியமாகிறது? இப்படி எல்லா அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் அந்த காம்ப்ரமைஸ் மூலமாக, நீங்க அந்த சுப்புலட்சுமி அவங்களோட அந்த காம்ப்ரமைஸ் அவங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து ஆஜராக்கி வணங்க வைத்து எல்லாருக்கும் மேலே இவர் தான். இப்போ சைவ பிள்ளை மாதிரி வேளாளருக்கு ஆதீனம் இருக்கிறாங்க, தமிழ் ஆதீனங்கள், சைவ ஆதீனங்கள், அங்கே ஒருத்தரும் போகிறது கிடையாது. இங்கெல்லாம் கூப்பிட்டு வராங்க. நான் பிராமின்லாம் அங்கே போக வேண்டியதானே, அல்லது பங்காரடிகள், வன்னியர் சமூகம் அங்கே இருக்க அங்கே போக வேண்டியதானே. அதெல்லாம் சும்மா இதுதான் மகா பெரியவா தான் மகா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை இங்கே கொண்டு வந்து வைத்து எல்லாருக்கும் மேலே நாங்கள் தான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு
இவங்க வேலை செஞ்சாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஒன் ஃபீட்ஸ் இன் டு த அதர். மகா பெரியவா இவங்களை டெவலப் பண்ணுவார், இவங்க மகா பெரியவாவை டெவலப் பண்ணுவாங்க. பில்டப் கொடுக்குறது இருக்கு இல்லையா, அப்படி நீங்கள் எல்லா சாமியாரும், சாய்பாபா எடுத்துங்க, அமிர்தானந்தமாயி எடுத்துங்க, எல்லாரும் சுற்றியும் ஒரு கிளிக் இருக்குது. அமிர்தானந்தமாயி எல்லாம் மீனவ சமூகத்தில் பிறந்த பெண், அந்த அம்மையாருக்கு ஒன்றும் தெரியாது, அதை சுற்றி ஒரு கேங் இருக்குது. அவங்க தான் அதை வந்து அப்படி டெவலப் பண்ணுறாங்க. அரசியல்வாதிகள் விஜய் வரைக்கும் அது பொருந்தும், அதை விட்டுருங்க, இப்படி தான் அது நடக்குது. அதனால் இப்படி அது அவர் பீரியடில் உருவாக்கப்பட்டது இல்லையா. இதுதான் அந்த இந்த காஞ்சி மடம் அப்படின்றது இவ்வளவு வெயிட் அதுக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் வந்து அவர் தான். அவருடைய எளிமை இருக்கு இல்லையா தோற்றத்தில், அது காந்திக்கு எப்படி எளிமையே வந்து ஒரு அரசியல் ஆயுதமாக இருந்ததோ, அப்படி இவருக்கும் அந்த சன்னியாசி தோற்றம் எளிமைன்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆயுதமாக இருந்தது. ஆமாம், மற்ற சங்கரமணம்லாம் வெள்ளி சிம்மாசனத்தில் இப்படி உட்காந்துருப்பாங்க. இவர் வந்து சும்மா ஒரு காவி துணியை கட்டிட்டு குச்சியை வச்சுக்கிட்டு குத்துக்கால் போட்டு சும்மா உண்மையான ஒரு பரதேசியை போல பாருங்க, இவர் தாங்க முற்றும் திறந்தவர், உண்மையிலேயே முற்றும் திறந்தவர் இவர் தான். அப்படிதான் இருந்தார் அவரு. ஆமாம், நமக்கு அது முக்கியம் இல்லை. எப்படி காந்தி எளிமையாக இருந்தது நமக்கு முக்கியம் இல்லையோ, இப்போ காந்தி எளிமையாக இருந்தார், அம்பேத்கர் கோட்டு போட்டிருந்தார். யார் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு செஞ்சாங்க வேலை? கோட்டு போட்டவரா அல்லது ஒரு மேல் சட்டை அணியாத இடுப்பில் அரை ஆடை அணிந்தவரா? அது பிரச்சனை இல்லை நமக்கு. அந்த எளிமையே ஒரு அதிகாரத்துக்கான குறியீடாக இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப கான்ஷியஸாக தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதையும் நாம் அதை புரிந்து கொள்ளணும். அப்படி தான் அதுதான் வந்து அவருடைய முக்கியமான ஒரு ரோல். அவருக்கு அடுத்து இன்னைக்கு இந்த சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நியமிக்கப்பட்டது போல சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இருக்கார் இல்லையா, அவருக்கு அடுத்ததாக ஒருத்தரை பை திஸ் டைம் நீங்க இந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, அதாவது காஞ்சி மகா பெரியவா, அவர் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் மேல மொத்த இந்து மதத்தினுடைய தலைமை பீடம் வந்து காஞ்சி சங்கரமடம் தான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் இவரே பண்ணி முடிச்சிட்டாரு. ஆமா, இந்து மதத்தினுடைய அப்படின்றத தமிழ்நாட்டிலிருந்து அது ஒரு முக்கியமான சென்டர், அனைத்து இந்திய தலைவர்கள் ஒரு பவர் சென்டர் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அவர் பீரியட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் நியமிக்கிற ஜூனியர் தான் ஜெயேந்திர சரஸ்வதி. அவர் தான் சங்கரராமன் கொலை கேஸ்ல அக்யூஸ்ட். அவர் தான். அவர் எந்த ஊர் அப்படின்னா கீழத்தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த இருள் நீக்கின்னு ஒரு கிராமம். அவரை கொண்டு வந்து நியமிக்கிறாங்க. அவர் வந்த பிறகு அவருக்கும் இவருக்கும் சில முரண்பாடுகள் டெவலப் ஆகுது. அதை அந்த நீங்கள் சொன்ன அந்த நேர்காணலில் கூட அதை கேட்டிருப்பாங்க. அந்த 87ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், அவர் சங்கர மடத்தை விட்டு கோச்சிக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் காணாம போயிடுறாரு. மகா பெரியவாளுக்கும் சொல்லாமல் ஜூனியர் ஜெயேந்திர சரஸ்வதி எஸ்கேப். எங்கே போனான்னு தெரியல, வலை வீசி தேடுறாங்க. தேடினா இவர் வந்து தலைக்காவேரி கூர்க்குக்கு போயிடுறாரு. தலைக்காவேரியில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவரை. ஏன் போனார் அப்படின்றதுக்கு 2 காரணங்கள் கூறப்படுது. அவருக்கு குடும்ப வாழ்க்கையின் மீது நாட்டம் வந்து விட்டது, அப்படி போயிட்டாரு, அப்படி அது ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னா, இந்த 80s இருக்கு இல்லையா, அதில் வந்து மிக முக்கியமான நடந்த ஒரு சம்பவம் மீனாட்சிபுரம் மத மாற்றம். மீனாட்சிபுரத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த தீண்டாமை கொடுமையால், ரொம்ப தாங்க முடியாத தீண்டாமை கொடுமையினால் இஸ்லாமுக்கு வந்து மதம் மாறுறாங்க. திரும்ப கூட அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆமாம். அந்த மீனாட்சிபுரம் மத மாற்றம் இந்தியாவையே உலுக்குகிறது. வாஜ்பாயிலிருந்து அத்தனை பேரும் இங்கே ஒடியாராங்க. உடனே இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படின்னு வந்து அது உடனே அதை ஒட்டி தான் கன்னியாகுமரியில் வந்து ஆர்எஸ்எஸ் அங்கே கால் ஊன்றுவதற்கான மிக முக்கியமான ஒரு பின்புலமாக இது வந்து அமையுது. அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது இதை ஒட்டி தான் வந்து பிஜேபியினுடைய நடவடிக்கைகள் தொடங்குது. அந்த பீரியடில் 80s பிற்பகுதி, அந்த பகுதியில் தான் ராமஜென்மபூமி இஷ்யூ, அதை வந்து எடுத்து ரத யாத்திரை தொடங்குறது, ராமர் கோயில் அங்கே கட்டணுன்றது, இதெல்லாம் டெவலப் ஆகுது. அப்போ இவர் வந்து இப்படியே நம்ம இங்கே உட்காந்துருந்தாக்க வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து
இது மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் மற்ற பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகத்தினர் இருக்காங்கல்ல, அவங்களையும் நம்ம கவர் பண்ணி கொண்டு வரணும், அதுக்கு சில வேலை செய்யணும்னு இவர் முன்வைத்ததாகவும், யார் ஜெயேந்திர சரஸ்வதி, ஆமாம், அதுக்கு அவர் உடன்படவில்லை, நம்ம வேலையெல்லாம் அதில் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதெல்லாம் ரொம்ப ஓவரான அத்துமீறிய நடவடிக்கை, அப்படி கொஞ்சம் ஓவர் காம்ப்ரமைஸாக இருக்கு. ஆமாம், அப்படி அவர் கருதியதாகவும் அதனால தான் முரண்பாடு ஏற்பட்டது என்றும் சொல்வார் உண்டு. இவர் என்ன செய்கிறாருன்னா 90 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பீரியடில் ஜன கல்யாண் அப்படின்னு ஒரு அமைப்பெல்லாம் உருவாக்குறார். அது என்னன்னா போய் தலித்துகளை போய் அப்ரோச் பண்ணுறது. இவர் சேரிக்குள்ளெல்லாம் போகல, ஆனால் அங்கே போய் அப்ரோச் பண்ணுறது, அங்கே கோயில் கட்டி கொடுக்கறது, அவங்கள கவர் பண்ணுறது. இப்போ நம்ம ஆர்.என். ரவி பூணூல்லாம் போட்டார் இல்லையா, பூணூல்லாம் இவர் போடல, அவங்கள எப்படி நமக்கு ஆளாக மாற்றுறது அப்படின்ற சில முயற்சிகளில் ஈடுபட்டார். 91 அந்த பீரியடெல்லாம் இவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, 80-90 வயசுக்கு மேலாகி ஒன்றும் இயங்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டார். ப்ராக்டிக்கலாக இயங்கி கொண்டிருந்தவர் இவர் தான். ஜெயலலிதா 91 ஆட்சிக்கு வந்தபோது இது நம்மவா ஆட்சி அப்படின்னு அறிவித்தார் இவர், ஜெயேந்திர சரஸ்வதி. அறிவிச்சுட்டு இந்து அறநிலையத்துறையை ஊற்றி மூடணும் அப்படின்றதுக்கான சில ஏற்பாடுகள் பண்ணி, ஜெயலலிதாவும் ஓகே அப்படின்ட்டு ஒரு போர்டு அப்படின்னு ஒன்று நியமித்து அதில் சாமியார்கள், சங்கராச்சாரி இவங்க தலைமையில் அது இயங்குற மாதிரி பாலிடிக்ஸ்லாம் இறங்கிட்டாரு உள்ள இருந்து. ஆமாம், ஓகே. அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அப்புறம் வேத ஆகம கல்லூரி ஒன்று HRNC சார்பாகவே தொடங்கணும், இதெல்லாம் இவர் முன் வச்சு அந்த மாதிரி காரியங்களில் சங்கராச்சாரியார் ஈடுபட தொடங்குகிறார். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கெத்து இருக்கு இல்லையா, அப்போ இந்த இந்து முஸ்லீம் மசூதி இடிக்கல, அப்போது பாபரி மஸ்ஜித் இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அப்போ இவர் விஸ்வ இந்து பரிஷத்து அசோக் சிங்கால் இவங்களை கூப்பிட்டு, நான் வேணா உங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில பஞ்சாயத்து பண்ணி வைக்கவா அப்படின்ன போது, நீ உன் வேலையை பாரு, உனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. விஸ்வ இந்து பரிஷத்தில் நீ சைவம், நாங்கள் வைணவம், மூடிக்கிட்டுருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவர் கொஞ்சம் அதிகமாக துள்ளிட்டார். துள்ளினோடனே தலையை தட்டி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. இப்படி போச்சு. இதற்கு பிறகு தான் 2000 பிற்பகுதி காலம் இருக்குல்ல, 2004 அதில் சங்கர்ராமன் கொலையில் இவர் சிக்கிறார். அதில் மிகப்பெரிய புதிர், நான் ஒரு பாப்பாத்தி தான் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே பேசிய ஜெயலலிதா, மதமாற்ற 2001 பதவிக்கு வந்த பிறகு மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழி அறுக்கிறதுக்கு தடை சட்டம், இதெல்லாம் கொண்டு வந்த ஜெயலலிதா எப்படி சங்கராச்சாரிய இந்த புதிர். அப்போ நான் புதிய கலாச்சாரத்தில் ஜெயலலிதேந்திர சரஸ்வதினு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இது எப்படி நிகழ்ந்தது, சங்கர மடத்தின் மீது ஜெயலலிதா எப்படி ஒழுக்கத்தை நிலைநாட்டினார் அப்படின்றதான் அது போட்டோம். அந்த கைது நிகழ்வு, சங்கரராமன் என்ற நபர் சீனியர் சங்கராச்சாரிக்கு ஒரு உதவியாளராக இருந்தவர். அவருடைய பார்வையில் மகா பெரியவா காலத்தில் இருந்த மடம் சீரழிந்து விட்டது, கேவலமாக போயிடுச்சு. அவர் கேவலம்னு சொல்லி சோமசுந்தர கணப்பாடிகள்ன்ற பேரில் மொட்டை கடிதாசு எழுதுறாரு. அந்த மொட்டை கடிதங்களில் என்ன இருந்ததுன்னாக்கா, ஜெயேந்திர சரஸ்வதியும் ஊடகங்களுக்கு அனுப்புவாரா, ஊடகங்களுக்கு அனுப்புவாரா, இல்லை அவருக்கே மொட்டை கடிதாசு, ஜெயேந்திர சரஸ்வதி அனுப்புவாரா, என்னென்ன சொந்தக்காரங்களை கொண்டு மடத்தில் பணம், அந்த சொத்துக்களை இது பண்ணுறது, கையாளுறது, இதில் தில்லுமுள்ளு, அவருடைய உறவினர்கள் யார் யார் இதில் இருக்கிறாங்க. அப்புறம் அதுவிற்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ சீனியர் விஜயேந்திர சரஸ்வதியா, அவருடைய தம்பி ரகு, இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், பெண்களுடனான தகாத உறவுகள், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பற்றி இவர் மொட்டை கடிதாசு எழுதுகிறார். இவர் எழுதினார்ன்ற விஷயம் கொலை நடந்த பிறகு தான் நமக்கு தெரியும், அதெல்லாம் அப்புறம் தான் வெளியே வருது. இந்த மாதிரி இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணவே இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு ஜெயேந்திர சரஸ்வதி கேட்க, முடிவு உண்டு அப்படின்னு ஒரு கூலிப்படையை அமர்த்தி, அந்த கூலிப்படை காஞ்சிபுரம் வரதராஜசாமி கோயிலில் மேனேஜராக வேலை பார்த்த சங்கரராமனை கோயிலுக்குள்ளே வைத்தே வெட்டி, கோயிலுக்குள்ள வச்சு தான் வெட்டி கொலை செய்கிறார்கள். அப்போ அதை ஒட்டி வந்த ஒரு தீபாவளி நாளன்று சங்கராச்சாரி கைது செய்யப்படுகிறார்.
நாம் கைது செய்யப்படுவோம் என்று தெரிந்து நேபாளத்துக்கு தப்பி போகிற முயற்சியில், நேபாளத்தில் என்ன அப்படின்னா நேபாள மன்னர் ஞானேந்திரா இவங்களுக்கு ரொம்ப மன்னரே டைரக்டா மன்னர், ஏன்னா அது ஒரு இந்து நாடு இல்லை. பின்னாலதான் அதை மாவோயிஸ்டுகள் வந்து அதை இது பண்றாங்க. நேபாள மன்னர், காஷ்மீர் மன்னர், ஏன்னா ராஜாவெல்லாம் தானே குரு தானே இவங்க, அப்படி அதெல்லாம் இந்து அரசு இல்லை. காஷ்மீர்னா ஜம்முல இருந்தா தோக்ரா வம்சம், ராஜா கரண் சிங் அவங்களுடைய அப்பா, ஜெய்சிம்மாவோ ஏதோ பேர் இருந்தாலும் பேர், அவங்களாம் அவங்களுக்கு வேண்டியவங்க. அப்படி போகிறதுக்கான முயற்சியில் இருக்கும்போது ஆந்திராவில் வச்சு அமுக்கிடுறாங்க. பிடிச்சி கொண்டு வந்து சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் பிரேம்குமார்ன்ற எஸ்பி அவரை நைச்சியமாக பேசி நிறைய வீடியோ எடுத்து நக்கீரனில் வந்து வீடியோ காண கிடைக்கிறது. அவர் நக்கீரன் பிரகாஷ் இதை பற்றி நிறையா விளக்கி பேசியிருக்கிறார் செய்தியாளர். அப்போது இந்த 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 கேஸில் கைது செய்யப்பட்டவுடன் நான் ஏற்கனவே சொன்னது போல் இவங்க எல்லாரும் அணிவகுத்து நின்றார்கள். இந்தியாவே மிரண்டுருச்சு. ஹைகோர்ட்டில் பெயில் போடுறாங்க. விடுமுறை நாளில் ஹைகோர்ட் திறக்கிறது, பெயில் விசாரணை நடக்கிறது. அப்போ வந்து அரசு வக்கீலாக இருந்தவர் இந்த நீதிமன்றத்தின் கருணைக்கு தகுதி இல்லாத ஒரு கூலிப்படை தலைவனான கிரிமினல் அப்படின்னு ஜெயலலிதா அரசின் வக்கீல் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து, இது ஜெயலலிதா ஒப்புதல் இல்லாமல் சொல்லியிருக்க முடியுமா? முடியாது அப்படின்னு கோர்ட்டில் வாதாடுறாங்க. ஆனால் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, சரி அவரை ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அவரை வந்து இந்த நீதிமன்றத்திலேயே ஏதாவது ஒரு கட்டிடத்தில் அப்படியா ஸ்பெஷல் சலுகைகளா இருக்கு வைக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போதான் அந்த நீதிமன்றத்தின் கருணைக்கு தகுதி இல்லாத டயலாக் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க. சிறையில் அவருக்கு சிறப்பு வசதிகள் 2 பேருக்கும் செய்து கொடுக்கப்படுது. ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் பொய். காஞ்சி மடத்து ஆஸ்பத்திரி, அதற்கு சொந்தமான மருத்துவமனையை சசிகலா எழுதி கேட்டாங்க, அதை மறுத்துட்டார் அவர். அதனால தான், இல்லைன்னாக்கா ஜெயலலிதாவை ஏதோ திட்டினார், அதனால கோபமுற்று தான் அப்படி பண்ணிட்டாங்க. இது 2வது. 3வது, கருப்பு பணத்தை வந்து சங்கர மடத்தில் பார்க் பண்ணுறதுக்கு கேட்டாங்க, அவர் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் சங்கராச்சாரியோட பக்தர்களோட குற்றச்சாட்டு இந்த மாதிரி இவங்க அதுக்கு அப்படி விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வருவோம். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக, சன் டிவியில் முதல் முறையாகன்னு சொல்கிற மாதிரி பல ஜாதிகளை சேர்ந்த சாமியார்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க, பார்த்துருக்குறோம். அந்த ஜாதிகளை சேர்ந்த சாமியார்கள் இந்த மாதிரி கிரிமினல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இதில் ஈடுபட்டு கைது செய்யப்படுவதையும் நம்ம பிரேமானந்தா, ஆசாராம் பாபுலேருந்து பல பேரை பார்த்துருக்குறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கைது செய்யப்படும் போது அந்த சாமியாருடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் யாராவது தெருவில் நின்று எங்கள் ஜாதிக்காரரை கைது பண்ணிட்டீங்க அப்படின்னு போராடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க, வாய்ப்பே இல்லை. ஆனால் இதுக்கு மட்டும்தான் அதை வந்து செஞ்சாங்க. பக்தர்களும் வந்து மனித சங்கிலி நடத்துறாங்க, பெண்கள் உட்பட. பக்தர்கள்னு பார்க்க முடியாதான்னு கேட்குறாங்க. பக்தர்களா யாரும் வரலையே, இவங்க தானே வந்து நின்னாங்க. பார்ப்பன பெண்கள் தான், பெண்களே வந்து நின்னாங்க. அவர்கள் இவர் குற்றமற்றவர், இவர் மேல அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது அவர்களுடைய நம்பிக்கை. நம்பட்டும், அதை நம்ம தப்பு சொல்லலை. ஆனால் இந்த பக்கம் கொல்லப்பட்டவர் யார்? அவரும் ஒரு பார்ப்பனர், அவரும் சாதாரண பார்ப்பன குடும்பம். அவங்க கதறாங்களே, அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கிறதா அப்படின்னு பார்த்துருக்கலாம் இல்லையா? அதை பார்க்கல. இவர்களுடைய பெண்கள் தொடர்பான தொடர்பு, இந்த பிரச்சனை, இதெல்லாம் சங்கரராமன் எழுதின லெட்டர் மட்டும் இல்லை, அனுராதா ரமணன் என்ற பிரபல எழுத்தாளர், அவங்க வந்து பிராமின் கம்யூனிட்டி, கணவனை இழந்தவர். அவங்க வந்து தனக்கு சங்கர மடத்தில் இருந்த அனுபவம், ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் தன்னை எப்படி நடத்தினார், இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதெல்லாம் நம்பத்தக்கது இல்லையா? ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் பிரபல எழுத்தாளர் இதெல்லாம் சொல்லுவாங்களே யாராவது இல்லாததை என்பதையெல்லாம் அவர்கள் பரிசீலிக்க யாரும் தயாராக இல்லை. சரி, இப்போ இதில் வந்து ஏகப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் வந்து
வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க கோர்ட்டில். ஒப்புதல் வாக்குமூலம் ஒரு அப்ரூவராக மாதிரி அப்பு என்ற நபர் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணவர் அப்ரூவராக மாதிரி வந்து கொடுத்துருக்குறாரு. கேஸை பாண்டிச்சேரிக்கு மாற்றினாங்க. பாண்டிச்சேரியில் ட்ரையல் நடக்குது. அத்தனை சாட்சிகளும் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட சாட்சிகள் பிறழ் சாட்சிகளாக மாறுறாங்க. அவங்க சொன்னதை மாற்றி சொல்கிறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் பேரேடில் குற்றவாளிகளை அடையாளம் காட்டியவர்கள் நீதிமன்றத்தில் இவங்களை தெரியாதுன்றாங்க. அப்ரூவராக மாறினவர் பல்ட்டி அடிக்கிறார். சரியா? இப்படி சாட்சிகள் எல்லாம் பிறழ் சாட்சியாக மாறியது நம்ம திமுக அமைச்சர்கள் வழக்கு சமீபத்தில் நடந்தது இல்லையா, பொன்முடி, இந்த வழக்கில் இப்படி மாறினதை பார்த்தபோது எனக்கு தூக்கம் வரவில்லைன்னு ஒரு நீதிபதி சொன்னார். அதை படித்த போது திரும்ப விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு நீதிபதி உத்தரவு போட்டார் இல்லையா. இப்படி இந்த கொலை கேஸில் இத்தனை சாட்சியும் பிறர் சாட்சியாக மாறியதனால் எந்த நீதிபதியும் தூக்கம் வராமல் தவிக்கவில்லை. இப்படியெல்லாம் மாறினதுனால அவர்கள் மேலே சதி 120B அதுவும் ப்ரூவ் ஆகாததுனால அத்தனை பேரும் சங்கராச்சாரி உள்ளிட்டு அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டார். இதில் ஒரு வியப்பு என்ன அப்படின்னா, இந்த கேஸுக்கு பாண்டிச்சேரி அரசு அப்பீல் பண்ணவும் இல்லை. சரியா? இதற்கு மேலே ஒரு வியப்பு இருக்குது. சங்கராச்சாரியார் ஜெயிலில் 2 சங்கராச்சாரியார் ஜெயிலில் இருந்தாங்க. 2 கேஸு, கொலை கேஸ் மட்டும் இல்லை. ஆடிட்டர் மகாதேவன் சங்கர மடத்தோட ஆடிட்டர், அவரை வந்து வெட்டியிருக்கிறாங்க. கொலை முயற்சி அந்த வழக்கு 2 கேஸ்லேயும் தான் உள்ளே இருந்தாங்க. அவங்க 2 பேர் மேலேயும் தான் அது குற்றச்சாட்டு. இப்போது ஒரு சராசரி அரசு ஊழியர் அவர் மேலே ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக அரெஸ்ட் ஆகப்பட்டால் மறுநாள் அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா? பண்ணுவாங்க. ஆமாம். அப்போது இவர் வந்து இந்து சமூகத்துக்கே ஒழுக்கத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜெகத்குரு. அவர் ஜெயிலில் வச்சுட்டாக்கா அவர் ஜெகத்குருவாக நீடிக்க முடியுமா? அப்படி நீடிக்க முடியாது அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? ஜெயிலுக்கு போனார், பெயிலில் வந்தார், மறுபடியும் அவர் ஜெகத்குரு. அக்விட்டல் ஆகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணல. உள்ளே போனப்பையும் ஜெகத்குரு, வெளியே வந்து பெயிலில் வந்த பிறகும் ஜெகத்குரு. HRNC ஆக்டில் மாரல் டர்ப்டிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அரசு ஊழியர்களுக்கும் அது பொருந்தும். அப்படி ஒரு மடாதிபதி இருந்தால் அவங்கள நீக்குவதற்கு, சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு HRNCக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் HRNC அதை செய்யவில்லை. இவர்கள் அந்த ஆமாம், மடத்தை கண்காணிக்கிற அதிகாரம் இவங்களுக்கு உண்டு. ஒரு மடாதிபதி அப்படி நடந்துக்கிட்டாக்க நடவடிக்கை எடுக்கிற அதிகாரமும் அதில் இருக்குது இல்லையா? அப்போது அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சரி, விடுதலை ஆயிட்டார். இப்போ பிராமண சமூகத்தினருடைய கருத்து என்ன? இது பொய் கேஸு. என்னென்ன காரணம்? ஜெயலலிதாவினுடைய இந்த மாதிரி காரணங்களுக்காக 2011 நோ ஆயிட்டார். ஜெயலலிதா தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்படி விடுதலை ஆன உடனே இவங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி பொய் வழக்கு இன்னென்ன காரணங்களுக்காக தான் ஜெயலலிதா அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரமுகர்கள், பிராமண சங்கத்தினர் பிரமுகர்கள், அவங்க வந்து ஜெயலலிதாவை எக்ஸ்போஸ் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணாங்களா? ஜெயலலிதாவை எதிர்த்து கலைஞரை ஆதரிக்கணுமா இல்லையா? செஞ்சாங்களா? யாரை ஆதரிச்சாங்க? ஏன் ஆதரிச்சாங்க? அப்போ இது என்ன கணக்கு? ஒன்று, சங்கராச்சாரி ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டார் என்பதை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை. இல்லை, ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்ளவில்லை, ஒரு நல்லவரை ஜெகத்குருவை அநியாயமாக பொய் குற்றம் சாட்டி சங்கர மடத்தின் கௌரவத்தையும் புகழையும் சீர்குலைத்த சதிகாரி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியே நீங்கள் பேச மாட்டீங்க, திரும்ப ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுவீங்க. அப்படின்னா அந்த கம்யூனிட்டியினுடைய மனச்சான்று எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு ட்ரைப்ஸில் கீழே பின்னூட்டத்தில் இந்த கமெண்ட்டில் வந்து என்னை திட்டுபவர்கள் பதில் சொல்லணும். இது வந்து நான் சங்கராச்சாரியை பற்றி கேட்குற கேள்வி இல்லை, திட்டுறவங்களை பற்றி கேட்குற கேள்வி. ஒன்று, நீ ஜெயலலிதா சரின்னு சொல்லு, இல்லை சங்கராச்சாரி சரின்னு சொல்லு. இது பிறர் சாட்சி அப்படியெல்லாம் மாறி இருக்க. இந்த திமுக அரசு இது மாதிரி உல்டா பண்ணது கேட்கணும். கேட்டிருக்கீங்களா? ஏன் கேட்கலன்னா என்ன பொருள்? அப்புறம் அந்த ஜெயலலிதா ஆட்சியை காப்பாற்றுவதற்கு, அதிமுகவை காப்பாற்றுவதற்கு சாக்கடை ஜலமாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லலையா குருமூர்த்தி?
அப்போ இதுக்கெல்லாம் என்ன பொருள்? யார் சாக்கடை ஜலம்? அதனால் நான் சொல்வதில் உண்மைக்கு புறம்பானதோ, நியாயத்துக்கு புறம்பானதோ, அறிவுக்கு புறம்பானதோ ஏதாவது இருந்தால் இது மாதிரி என்னை வைக்கிறவங்க இப்போது வந்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். சங்கரமடத்தை விட்டுருங்க, நான் கேட்குற இந்த கேள்விக்கு அதை புனிதமாக கருதக்கூடிய இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும் ஏதாவது ஒரு இடத்துல. இப்போ இந்த மடத்தில் தான் இப்போ இவரை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த பையனை பார்த்தா பாவமாக இருக்கு எனக்கு. ஏதோ ஒன்று ஒரு 20 வயது இளைஞர். ஆமாம், அவரை ஒன்றும் நான் குற்றம் சொல்லலை, அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் கூட வந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா, மகா பெரியவாளுடைய காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் அதில் அவர் ஆற்றிய ரோல் இருக்குல்ல, அந்த ரோலை இவர்கள் ஆற்ற முடியவில்லை. யார்? ஜெயேந்திர சரஸ்வதியோ விஜயேந்திர சரஸ்வதியோ. விஜயேந்திர சரஸ்வதி பற்றி ஒன்றும் இல்லை, தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்திருக்கல. மற்றபடி இந்த சம்பவத்துக்கு பிறகே அது வந்து இதாயிடுச்சு. பீக்ல கொண்டு போனவர் மகா பெரியவா, அப்புறம் இந்த இஷ்யூஸ்னால அது அப்படியே இறங்கி வீழ்ச்சியை சந்திக்கிறது. அதுக்கப்புறம் ஆமா, அந்த கொஞ்சம் ஆமா சங்கரமடத்துக்கு அதற்கு உரிய இடத்தை காட்ட அந்த அந்த காரியத்தை செஞ்சது வந்து ஜெயலலிதா. என்ன அந்த நடவடிக்கைனால அது அதற்குரிய. நான் என்ன கருதுறேன் ஜெயலலிதா விஷயத்துலன்னா, இன்னமும் அந்த கட்டுரையில நான் அதை எழுதியிருக்கிறேன். ஜெயலலிதா வந்து இந்த மடத்துல முன்னால போய் பணிவாக உட்காந்துருக்குறாங்க. போட்டோ ஜெயலலிதா சசிகலா 2 பேருமே போயிருக்காங்க. அப்போ ஜெயலலிதாவும் சசிகலாவும் தோழியா இருந்து மகாமக குளத்துக்கு வந்து போய் 2 பேரும் குளிக்கிறதுக்கு போறேன் மகாமகத்துக்குன்னு போய் அங்கே ஒரு 100 பேர் செத்தாங்க. அது அந்த பீரியட்ல 91-96 பீரியட்ல. அதில் சசிகலா ஜெயலலிதாவுக்கு தண்ணியை மொண்டு ஊற்ற, ஜெயலலிதா சசிகலாவுக்கு தண்ணியை மொண்டு ஊற்ற, அதை வந்து ஜெயேந்திர சரஸ்வதியால் ஒத்துக்க முடியல. அதை வெளியவே கமெண்ட் அடிச்சிருந்தார் அவர். இவாளுக்கு ஊற்ற அவளுக்கு ஊற்றுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தார். இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இன்சைடு ஸ்டோரி அனுராதா ரமணன் இந்த பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்ட போது ஜெயலலிதாவை பற்றி நம்ம என்ன எதிராக சொன்னாலும் வேற ஒரு பெண் என்ற முறையில் அந்த அம்மையாருக்கு ரொம்ப கசப்பான அனுபவங்கள் உண்டு. அந்த கசப்பான அனுபவத்தை கொடுத்த முக்கியமான வில்லன் வந்து எம்ஜிஆர். அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து சீர்குலைத்தது அப்படின்றதுலேருந்து, அந்த அம்மா நடிக்க வந்ததுலேருந்து தொடங்கி ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு அனுமதிக்காமல் எம்ஜிஆர் பண்ண டார்ச்சர்கள் இதெல்லாம் பல பேர் பேசியிருக்கிறாங்க தனித்தனியாக. அது இப்போ நமக்கு வேண்டியதில்லை. நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு, ஒரு பெண் என்ற முறையில் ஆணாதிக்கத்தினுடைய குரூரமான முகத்தை நேராக அனுபவிச்சிருக்கிறாங்க அவங்க. அந்த வகையில் நீ யோக்கியன் சாமியாருன்னு சொல்லிட்டு உனக்கு கீழே நான் வந்து உட்காந்து சாமி கும்பிட்டுருக்கேன், நீ இவ்வளோ பெரிய களவாணி பயலாக இருந்திருக்கிற அப்படின்ற ஒரு ஆத்திரம் இருக்கு இல்லையா, அது ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்குது. அதனால தான் இந்த டீலிங் இப்படி நடத்தப்பட்டதுக்கு வந்து அது ஒரு காரணம் நான் உறுதியாக நம்புகிறேன். மற்ற ஃபேக்டர்ஸ் இருந்துச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அவங்களுக்கு பர்சனலாக ஒரு கடுப்பு இருந்திருக்கு. ஆமாம், இது வந்து ஒரு எனக்கே அல்வா கொடுத்துட்டேன்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஜெயலலிதாவால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது தன்னுடைய அமைச்சர்களே அந்த மாதிரி நடந்துக்கிட்டாக்க அவங்கள எப்படி நடத்துவாங்க? அதுதான் கொடநாடு மர்மங்கள். தனக்கு தெரியாமல் சொத்து சேர்த்தவங்களை வந்து அங்கே உட்கார வச்சு வெளுத்தது தான் கொடநாடு வீடியோ. அதை ஒட்டி நடந்தது தான் கொலை, இதெல்லாம் அது வேற விஷயம்னு விடுங்க. அதனால் ஜெயலலிதாவால் அதை ஒத்துக்க முடியாது. அதனால தான் இது நடந்திருக்குது. அப்போது அந்த கௌரவத்தை இந்த சம்பவத்துக்கு பிறகு அது இழந்து விட்டது. இப்போ இவர் வந்து வந்திருக்கிறாரு. இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்துக்கு இப்போ மாறி வந்திருக்கக்கூடிய இந்த காலத்துக்கு பொருத்தமான சாமியார்கள் இவர்கள் இல்லை அப்படின்றது. நிறைய சாமியார் வந்துட்டாங்களா? இவங்க டஃப் கொடுக்கறது மகாவிஷ்ணுலாம் சின்ன பையலாம் வந்துட்டாரு. மகாவிஷ்ணுலாம் சீப்பான வெரைட்டி. ஒரு ஹைஃபை இடம் வாங்கிட்டு எடுத்துறாரு அவரு. அதெல்லாம் வாங்கிடுவாங்க. ஹைஃபை வந்து ஜக்கி வாசுதேவ், ஸ்ரீ ரவிசங்கர். இன்னைக்கு கூட ஸ்ரீ ரவிசங்கர் ஒன்று கட்டுரை எழுதியிருக்காரு. காஷ்மீர் பிரச்சனையை பற்றி எழுதி சனாதன தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு தலைப்பு ஹிந்துவில் இருக்குது பாருங்கள். அப்போ இவங்க தான் நியூ ஏஜ் கார்பரேட் சாமியார்கள். இந்த புதிய யுகத்துக்கு ஏற்ப அமெரிக்காவில் குடியேறிய என்ஆர்ஐ பார்ப்பனர்கள், அப்புறம் உயர்தட்டு சாதியினர், இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து இப்போ சிவராத்திரி டான்ஸு அத்தனையும் அனுபவிய என்னது அத்தனைக்கும் ஆசைப்படு. இது ஒரு துறவி. அவர் கல்யாணம் பண்ணி பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஹார்லே டேவிட்சன் பைக்கில் போகிறாரு,
அதிநவீன உடைகளோட கூட டின்னர் சாப்பிடுவாரு. ஆமா, அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டு நான் சாமியார் அப்படின்னா, ஆமா இவர் சாமியார்னு ஒத்துக்கிறதுக்கு தான் பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் யாரு அப்படின்னு சொன்னா, அமெரிக்கால இருந்து அங்க அது மாதிரி சம்பாரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அங்கேயே ஒரு கோயில் கட்டி அதையே ஒரு அக்ரஹாரமா டெவலப் பண்ணி இவர் அடுத்த காம்ப்ரமைஸ் பண்றாருன்னு நான் ஃபீல் பண்றேன். யாரு ஜக்கி, நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி மகா பெரிய ஒரு காம்ப்ரமைஸ், நீங்க ஃபாரின் போலாம், நீங்க இப்படி ஹார்லி டேவிட்சன் பைக்ல போயிட்டு ஜாலியா சுத்திட்டு நீங்க கடவுளையும் தரிசிக்கலாம், அதற்கான ஸ்கோப்பும் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற அந்த இந்த கான்டெக்ஸ்ட்ல இதன் ஊடாக பார்ப்பனியத்தை நிலைநாட்டுவது அடுத்த கடத்துக்கு போய். ஆமா, அதே மாதிரி நீங்க சூடோ சயின்ஸ், அது யூடியூப்ல யார் வேணா போய் இப்போ கூட இதுல சொல்றேன், போய் ஜக்கி வாசுதேவ் அண்ட் ஜாவேத் அக்தர், ஜாவேத் அக்தருடைய 10 கோல்கள் அகேன்ஸ்ட் ஜக்கி வாசுதேவன் ஷார்ட்டாக கூட இருக்குது, போய் பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஜக்கி வாசுதேவ் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாரு ஜாவேத் அக்தர் இந்த சூடோ சயின்ஸ் பேசக்கூடிய வாதங்களை. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் இப்போ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், ஜக்கி வாசுதேவ், நவீன சாமியார்கள் நிறைய பேர் வந்து நவீன சாமியார்களாக இப்போ வந்திருக்கிறாங்க. அவங்க நேரம் மோடியோட ஹாட்லைனு. இப்போ பழைய சங்கர மடம் இருக்கு இல்லையா, அது ஆஸ்பத்திரி கிறிஸ்டியன் மிஷினரி இவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஆஸ்பத்திரி நடத்துவோம், நம்மளும் சில பள்ளிக்கூடங்கள் நடத்தணும், காலேஜ் நடத்தணும், அதெல்லாம் செஞ்சுட்டு வேத பாடசாலைகள் இதெல்லாம் வந்து அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. காஞ்சி மடம் கிறிஸ்தவ மிஷினரிகளை பார்த்து நடத்துதா? ஆமாம், அவங்கள பார்த்து தானே. இவங்களுக்கு முதல்ல சேவையெல்லாம் இவங்க எது கிடையாது, அதெல்லாம் இவங்க லிஸ்ட்லேயே கிடையாது. மகாபெரிவா பீரியட்லையும் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஜெயேந்திர சரஸ்வதியோட ஏற்பாடுகள். இப்படி பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், ஜக்கி வாசுதேவ் அவர் வந்து காலை ஃபோட்டோ எடுத்து 2000 ரூபாய்க்கு போட்டு விற்கிறது, அப்புறம் பாபா ராம்தேவ், இதெல்லாம் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டெக்னிக்கு. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அதுக்கு மேலே போய் அதானியோட போட்டி போட்டுக்கிட்டு அமெரிக்கன் கம்பெனியோட கொலாபரேஷனில் சோலார் பவர் கம்பெனி அது மாதிரி அப்படி போயிட்டாங்க அவங்க, மாறிட்டாங்க. ஆமாம், எல்லாம் பல 100 ஏக்கர் நிலங்கள் பெங்களூரில் அங்கே இங்கெல்லாம் வளைச்சி போட்டு ஆசிரமங்கள், அந்த ஊரில் ஆசிரமம், அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு இப்போ எதனுடைய முகவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பிராமின் பியூரோக்ரஸி அப்படின்றத தாண்டி ஆர்எஸ்எஸ், அதை ஒட்டி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள், மோடி, அமித்ஷா, அப்படி அவங்களுடைய ரேஞ்ச் வந்து போயிடுச்சு. அதோட அப்படி தொடர்பு, அந்த மாதிரியான ஒரு அதிகார மையங்களாக அவங்க மாறிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த பிரிவினர் இருக்காங்க இல்லையா, இது வந்து இப்போ பார்ப்பனர்கள்ன்றதை தாண்டி அப்பர் மிடில் கிளாஸாக வரக்கூடிய சாதி இந்துக்கள் அல்லது ஈவன் தலித்தலாக இருந்தாலும் சரி, இதை ஒத்துக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்கள வந்து தயார் பண்ணுறது. அது இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த பழைய சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து பாலிஷ் போட்டு புளி போட்டு விளக்கி அதை ரெடி பண்ணி இது இன்னமும் ரிலவெண்ட்டு அப்படின்னு காட்டுவதற்கான வடிவங்கள், வழிமுறைகள், அதை வந்து ஒரு சிவராத்திரி டான்ஸ் எல்லாம் எந்த ஆன்மீக நடவடிக்கையில் இருந்து இதெல்லாம் புதுசாக அறிமுகப்படுத்துறது. அல்லது இப்போ அவர் ஹெச்ஆர்என்சி கோயிலில் கொடு அப்படின்ற பக்கம் சங்கிகள் கேட்குறாங்கன்னா, ஏன்ட்ட கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது என்ன பொருள்னா, அதை அப்படியே ஒரு கார்ப்பரேட் டூரிசமாக வந்து மாற்றி அதில் மார்க்கெட் பண்ணி லைட் ஹீட்டு போட்டு கலர் லைட்டு எல்லாம் பழைய இதெல்லாம் போட்டு அதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது தான் ஜக்கி வாசுதேவுடைய ஐடியா. அப்போ அந்த மாதிரி இதை வந்து இவங்க கொண்டு போகிறதுனால இந்த காஞ்சி மடம்ன்றது இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு குலதெய்வ கோயில் மாதிரி பார்ப்பனர்களுக்கு அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். இப்போ நவீனமாக இருக்கக்கூடிய திருப்பதியாக இருக்கட்டும், திருப்பதிக்கு மேலே ராமர் கோயில், அக்ஷர்தாம் கோயில், அல்லது மத்திய பிரதேசத்தில் வந்து இவங்க அந்த உஜ்ஜயினியில் கட்டியிருக்கக்கூடிய நவீன கோயில்கள், அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஜக்கி வாசுதேவ், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்லாம் இவங்க பழைய கோயில் மாதிரி அந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க. அதனால் இப்போது இந்த பையன் இப்போ வந்திருக்கிறாரு. ரொம்ப பாவம் அப்படின்றாங்களே, நீங்க வந்து சன்னியாசத்தெல்லாம் நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, சங்கராச்சாரிய விமர்சனம் பண்றீங்க, 21 வயசு பையன் அவ்வளவுதான், இன்னிலேருந்து அவனுக்கு துறவமா கிடையாது, தங்கச்சி கிடையாது, புதிய வாழ்க்கைக்கு அவர் போறாரு. இவர் 21 வயசுனாங்க, நான் நினைச்சேன் 21 வயசுல இவர் போறாரு அப்படின்னு பார்த்தா நீங்க மகாபெரிவா 12 வயசு, அப்புறம் அவரு மத்த 2 சங்கராச்சாரியும் ஒரு 13-14 வயசுலயே வந்துட்டாங்கன்றத சொல்றாங்க. இவங்களாம் ரொம்ப பாவம்,
கஷ்டப்பட்டு தன்னுடைய துறவரத்துக்குள்ள போறாங்க, அதை பார்த்துலாம் பேசாதீங்க அப்படின்ற விமர்சனம்லாம் வருது. அந்த துறவிகளுடைய சொந்தக்காரங்க தான் சங்கரமடத்தில் பொறுப்புல இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்ல, சங்கரராமன் எழுதியிருக்காரு. அது மறுக்க முடியாத ஆதாரமாகவே வெளிவந்திருக்குது. அந்த துறவினுடைய நீட்சி என்ன, ஆமாம், துறவுன்னு சொல்லப்படுவதன் தகுதி என்னன்றது ஒரு பக்கம். ஆனால் இது எதுக்காக துறவு அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, இவங்க துறவரம் பூண்டு அவங்க பூசைகள் வேள்விகள் இதெல்லாம் செய்கிறதுனால தான் நாடு நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளை நம்ப சொல்கிறாங்க இல்லையா? நாடு நல்லா இருக்கிறதுக்காக எவ்வளோ இழப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். பெற்றோரை விட்டு, சகோதரர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு வந்துட்டாங்க. பெற்றோரை விட்டு, சகோதரர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு உலகம் முழுவதும் எண்ணற்ற போராளிகள் உயிரை கொடுத்துருக்குறாங்க, இன்னமும் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை பல இடங்களில், பல விடுதலை போராட்டங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொது நலனுக்காக அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க, சொத்து சுகத்தை விட்டு வந்தவர்கள் இருக்காங்கல்ல அரசியலில். எண்ணற்ற துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் கம்யூனிஸ்டிலிருந்து, ஏன் பெரியாரை விட சிறந்த உதாரணம் உண்டா, அப்படி எண்ணற்றவர்களை நாம் பார்த்துருக்கிறோம். அவங்களாம் வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணித்தவர்கள். சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு தொண்டாற்ற அந்த மாதிரி பலர், ஈவன் மதத்தில் கூட அது மாதிரி சேவை செய்பவர்கள். இப்போ ஸ்டான் சாமி ஜெயிலே செத்து போனார். அவர் என்ன சொல்லுவீங்க? அவர் துறவி இல்லையா? அவர் பழங்குடி மக்களுக்காக போராடி மாவோயிஸ்ட் என்று முத்திரை குத்தப்பட்டு சிறையில் இறந்தார். உறிஞ்சுகுழல் கொடுக்கப்படாமல் இறந்தார். அது மாதிரி எண்ணற்றவர்கள் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் துறவு போன்றதுனால யாருக்கு என்ன நன்மை? நீங்கள் இந்த ஆட்டோவில் கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுமான்ற மாதிரி இவங்க வேள்வி செஞ்சதுனால இங்கே ஏதோ உலகம் நல்லா இருக்குது, நாங்கள் மந்திரம் ஓதுனதுனால தான் நல்லா இருக்குது என்பதையெல்லாம் நம்புகின்ற காலம் மலையேறி விட்டது. அது அவரை எப்படி நாம் பார்க்கலான்னாக்கா, ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு இளைஞனாக வேணால் பார்க்கலாம். ஒரு இளம் வயதில், அதாவது இல்லற வாழ்க்கை அப்படின்றதோ ஆண் பெண் உறவு என்பதோ ஒரு இயற்கையின் நியதி. அது வேணான்னு விட்டால் அது ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். அது பெரிய தியாகம் அப்படியெல்லாம் அதுக்கு பில்டப் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமூகத்தில் கைவிடப்பட்ட எண்ணற்ற சிங்கிள் மதர்ஸ் இருக்கிறாங்க. பிள்ளைகளை காப்பாற்றி அதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய பெண்கள் உலகெங்கும் இருக்கிறாங்க இல்லையா? தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க, எங்கும் இருக்கிறாங்க. அதை விடெல்லாம் பெரிய அர்ப்பணிப்பு தியாகத்தை யாரும் செய்யலை. இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய சாதாரண உழைப்பாளிகள், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் உழைக்கக்கூடியவங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஏதோ லௌகிக வாழ்க்கையில் திளைத்து அனுபவிக்கிற மாதிரியும், இவங்க தான் பயங்கரமாக தியாகம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் சொல்வதற்கு இல்லையா? அது மெட்ரோவுக்காக வேலை செய்கிறாங்களே தொழிலாளிகள், அவங்களோட இவங்க கஷ்டப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல. இது சொல்கிறது ரொம்ப அருவருப்பானது அப்படி பேசுவது. அது அப்படி ஒரு பில்டப் கொடுத்து அதை உருவாக்குகிறார்கள். பாமர மக்கள் அதை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டியது யார் உண்மையிலே இந்த சமூகத்துக்காக உழைக்கிறார்களோ, பாடுபடுகிறார்களோ அவங்கள தான் அந்த மாதிரி நம்ம மதிக்கணும். அதுக்காக இழப்பவர்களை தான் மதிக்கணும். இந்த மாதிரி இழப்பு என்பது தேவையற்றது. அதையே ஒரு அதிகாரமாக இவர்கள் மாற்றுகிறார்கள் அப்படின்றது தான் இதில் பிரச்சனை. நான் பட்டினத்தார் மாதிரி எங்கேயோ போனேன் அப்படின்ட்டா பிரச்சனை இல்லை. அதை வச்சு ஒரு லாபி பண்ணுறாங்க இல்லை, அதை ஒரு நிறுவனமாக்குறாங்க. மடம், அது ஒரு அதிகார மையம். துறவிக்கு எதற்கு மடம்? துறவின்னா அப்படியே போக வேண்டியதானே. நீங்கள் நான் ஏன் பிறந்தேன், எதற்காக வாழ்கிறேன் அப்படின்ற உண்மையை தேடி நான் போகிறேன்னா தேடி நீங்கள் போக வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு ஒரு மடம் வைக்கிறீங்க? மடம் என்பது அதிகாரத்தின் குறியீடு இல்லையா? அதனால் அது எதாக இருந்தாலும் நான் சொல்கிறது கிறிஸ்டியானிட்டிக்கும் பொருந்தும், இஸ்லாமுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும் அது. அதனால் அது நிறுவனம் அப்படின்னு ஆயிட்டாலே அது ஒரு அதிகாரத்துக்கானது. இங்கே சங்கர மடம் என்பது ஒரு பார்ப்பன அதிகாரத்துக்கான ஒரு பீடம். இன்றைக்கு அது இந்துத்துவ பாசிசத்துக்கு முட்டு கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாகத்தான் அது இருக்குது. இப்போ அவிமுக்தானந்தா மாதிரி அவங்களுடைய கொள்கை அடிப்படையிலே கூட ராமர் கோயிலை கேள்வி கேட்குற அப்படி நிறுவனமாக இவர்கள் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இறுதியாக அவர் கேள்வி ஸ்டார்டிங்ல கேட்டது ரெலவன்ஸ் அப்படின்றது என்ன தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில காஞ்சி மடம், சங்கராச்சாரியனுடைய ரோல் அப்படின்றது என்ன, அந்த ரெலவன்ஸ்ன்றது என்னவாக இருந்திருக்கு? பெரும்பான்மை மக்களுக்கு
அன்றாட வாழ்க்கையில் irrelevant. ஆனால் வேறொரு வகையில் இது பிராமின்ஸ் அண்ட் பிராமினிசத்துக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறதுனால இது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக இருக்குது அப்படின்றது முக்கியம். இந்த நீங்கள் சொன்ன இந்த பேட்டியில் ஒருத்தர் இதை போய் இந்த சந்நியாச தீட்சை வழங்குவதை பற்றி உணர்ச்சி பூர்வமாக விவரிக்கிற ஒருத்தர் 2 பாயிண்ட்டை சொல்கிறார். ஒரு கேள்வி இந்த நெறியாளர் கேட்குறாரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இல்லையா, கனடாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து இப்படி வருது அப்படின்னா மொழி பாகுபாடே சங்கர மடத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மொழி பாகுபாடு கிடையாதே தவிர ஜாதி பாகுபாடும் உண்டு. அம்பேத்கர் கேட்குறாரு, ஒரு தலித்த சங்கராச்சாரியாவுக்கு அடுத்த நிமிஷமே நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒருபோதும் ஆக முடியாது, பார்ப்பனர்கள் தான் ஆக முடியும். அந்த பேட்டியில் அவர் கிண்டலாக சொல்கிறாரு, இங்கே ரிசர்வேஷன்லாம் கிடையாது அப்படின்றாரு. அப்போ அதிலிருந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அது நமக்கு என்ன வகையில் தொடர்பு உள்ளதுன்றீங்க இல்லையா, இந்த வகையில் தான் அது அதுதான் இதனுடைய ரிலவன்ஸ். அப்போ அவர்களை பொறுத்தவரை பிற்போக்குத்தனம் மட்டுமல்ல, பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் மீது தங்களுடைய ஆதிக்கம், அதை நிலைநாட்டி கொள்வது, அதை நியாயப்படுத்துவது அப்படின்றதுக்கான ஒரு நிறுவனமாக தான் அது இருந்து வருகிறது என்பதை பார்ப்பனர் அல்லாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பனராக பிறந்தவர்கள் நேர்மை உணர்ச்சி இருந்தால் நான் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு உங்களிடம் நியாயமான பதில் இருக்கிறதா அப்படின்னு தேடிட்டு அதுக்கப்புறமா என்ன திட்டுங்க. ரொம்ப நன்றி தோழர். என்ன பண்றாங்கன்றதை பார்ப்போம். ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். இந்தியா நிகழ்ச்சிகள் கருத்தரிப்பு ரொம்ப நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.